ஹலோ ஃபைட்டர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரீசனிங் சேனல். இனி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டர் அண்ட் ரேங்கிங் பார்ட் 2. ஓகேங்களா? ஸோ ஏற்கனவே வந்து நான் பார்ட் 1 அப்லோட் பண்ணியிருந்தேன். நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் ஒரு 20 கொஷின்ஸ் ப்ளஸ்ஸு கான்செப்ட்டோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ எந்த மாதிரி கொஷின்லாம் எந்த மாதிரி அப்ரோச் பண்ணோம், ஸோ எந்த மாதிரி டைப்ஸ்லாம் இருக்குது, ஸோ அதுக்கு என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்குது, ஸோ ஃபார்முலா வைஸ் எப்படி நம்ம கொஷினை சால்வ் பண்ணோம், அண்டு கான்செப்ட் வைஸ் எப்படி கொஷினை சால்வ் பண்ணுறது எல்லாமே கிளியராக ஓகேங்களா? ஸோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க, அதை பார்க்காமனா கண்டிப்பாக அதை நீங்கள் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் இதில் கேட்குற கொஷின்ஸ்லாம் உங்களால் வந்து சால்வ் பண்ண முடியும். பிகாஸ் இதில் இருக்கிற கொஷின்ஸ் கொஞ்சம் டஃப்பாகவும் இருக்கும், கொஞ்சம் இன்டர்மீடியேட்டாகவும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஈஸியான கொஷின்ஸும் இருக்குது. பட் மெஜாரிட்டி கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டஃப்பான கொஷின்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ நீங்கள் சால்வ் பண்ண உங்களுக்கும் அது இன்ட்ரெஸ்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்தமாதிரி கொஷின்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்ட்டை பார்த்துட்டு செகண்ட் பார்ட்டை பாருங்கள், உங்களுக்கு கிளியராகவே புரியும். ஓகேங்களா? அதில் எந்த ஒரு டவுட்டும் இருக்காது. ஸோ இந்த டாபிக் வந்து தேர்ட் பார்ட் வேணும்னு நினச்சினா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். அது நீங்கள் கமெண்ட் பண்ணுறது பொறுத்து தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 50 கொஷின் இதோட இந்த வீடியோவில் 30 கொஷின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் 20 கொஷின்ஸ் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். டோட்டலாக 50 கொஷின் ஆகுது. இல்லை உங்களுக்கு தேர்ட் பார்ட்டை வேணும்னு நினச்சினா கேளுங்க, அதுலேயே ஒரு 30 கொஷின் எடுத்துகிட்டு வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? என்னை பொறுத்தவரை இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு எந்த கொஷின் வந்தாலுமே நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் ஆகணும். அதனால் இந்த டாபிக் பார்த்து நீங்கள் இதுக்கப்புறம் பயப்படக்கூடாது. அதுதான் என்னுடைய மெயின் திங்கு. அதனால தான் இதில் ஒரு 30 கொஷின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ பார்ட் 3 வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். பார்ட் 3 நான் ரெடி பண்ணுறேன். ஓகேங்களா? சூப்பர். இப்போ நம்ம டேரெக்டாக கொஷினை சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? ஓகே. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இல்லை ஏற்கனவே நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஓகேங்களா? ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களோட ரீசனிங் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா சிஜிஎல் படிப்பாங்க, சிஹெச்எஸ்எல், இல்லைனா ரயில்வேக்கு என்டிபிசியாக இருக்கட்டும், குரூப் டியாக இருக்கட்டும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ரீசனிங் கொஷின்ஸ் அதில் கேட்கறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 10th லெவல் எக்ஸாமில் மோஸ்ட்டாக கேட்க மாட்டாங்க, பட் ஸ்டில் கேட்கறதுக்கும் சான்சஸ் இருக்குது. நம்மக்கிட்ட எதுவும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அவங்க நினச்சா எந்த கொஷின் ஒன்றா எந்த டாப்பிக்லேருந்து எடுத்து எத்தனை கொஷின் ஒன்றா கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டர் அண்ட் ரேங்கிங்கில் ஒரு 2 கொஷின் தான் கேட்குறாங்கன்னு நம்ம நினச்சிருப்போம். ஆனால் 5 கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இட்ஸ் தேர் சாய்ஸ். அதனால நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸோ எந்த டாப்பிக்குமே நம்ம ஸ்கிப் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதனால தான் எல்லா டாப்பிக்லையும் நம்ம கரெக்டாக இருக்கணும்னு நான் அடிக்கடி சொல்கிறது. அண்டு ஸ்பீடாகவும் இருக்கணும்னா கண்டினியூஸாக சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போது கொஷினை சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சூப்பர். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தலாமா? ஓகே. இன் எ ஷாப் தேர் ஆர் 4 டால்ஸ் டிஃப்ரெண்ட் ஹைட்ஸ். ஓகேங்களா? ABCD and D is neither as tall as okay A nor as short as C. Okay, then B is shorter than D but taller than C. If money want to purchase the tallest doll, which one is the she purchase அப்படின்னு சொல்றாங்க. மணின்றது ஃபீமேல். ஓகே, which one she purchase அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னா, ஒரு கடைக்கு போறாங்க, 4 பொம்மை இருக்கு. அந்த பொம்மையோட ஹைட் வந்து வேரி ஆகுது. ஸோ அப்படி வேரி ஆகும்போது மணி வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா, எந்த டாலஸ்ட்டு பொம்மையை வாங்குவாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் சால்வ் பண்ணிடலாம். ஸோ என்ன சொல்கிறாங்க? டி நெய்தர் டால் as ஏ நார் ஷார்ட் as சி. ஓகேங்களா? அதாவது டி வந்து பார்த்தீங்கன்னா ஏவை விட பெருசு கிடையாது. ஓகேங்களா? அப்போ வந்து ஏ அவருக்கு முன்னாடி வந்துடுறாரு. அப்புறம் நார் ஷார்ட் as சி, அப்போ சியை விட பெருசாக இருக்காரு. ஓகேங்களா? இதோட மீனிங் இதுதான். டி வந்து பார்த்தீங்கன்னா நெய்தர் டால் as ஏ, அதாவது ஏ விட பெருசு கிடையாது, அண்டு சியை விட சின்னதும் கிடையாது. ஓகேங்களா? அப்போனா சியை விட பெருசாக இருக்கணும், ஏ விட சின்னதாக இருக்கணும். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிற ஃபைட்டர்ஸ். திருப்பி நான் சொல்கிறேன் பாருங்க. டி இஸ் நெய்தர் as tall as ஏ அப்படின்னா ஏவை விட பெருசு கிடையாது. ஓகேங்களா? நார் as short as சி, அதாவது சியை விட சின்னது கிடையாது. ஓகேங்களா? அப்போ சியை விட பெருசாக இருக்கணும், ஏ விட சின்னதாக இருக்கணும் போட்டுட்டேன். தென் பி இஸ் ஷார்ட்டர் தென் டி. பி வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டர் தென் டின்னு சொல்லிட்டாங்க, பட் டாலர் தென் சி. அப்போ 2 பேருக்கு நடுவில் வந்து பி வரலாமா? ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். இவங்களுக்கு மிடில் வந்து நம்மளுக்கு பி வராரு. ஓகே, பி போட்டுட்டேன். ஸோ இப்போ 4 பேர் சொன்னாங்க, அதுக்கு எதை மாதிரி போட்டுட்டோம். அவ்வளோதான். இஃப் மணி வாண்ட் டு பர்ச்சேஸ் த டாலஸ்ட் டால், வாட் ஷுட் ஷி பர்ச்சேஸ்ன்னு சொல்லுவாங்க. டாலஸ்ட்னா யாராக இருக்க முடியும்? ஏவா தான் இருக்க முடியும். ஸோ அப்போ ஒன்லி ஏ எங்கே இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் 1னா? ஆப்ஷன் 1 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 1. இப்போ நான் தமிழ்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபைட்டர்ஸ், நல்லா பாருங்க, உங்களுக்கு கிளியராகவே புரியும் பாருங்க. ஸோ என்ன சொல்றேன்னா, ஒரு கடையில் ABC மற்றும் D என வெவ்வேறு உயரங்களில், ஓகேங்களா, 4 பொம்மைகள் இருந்தன. ஓகேங்களா? D என்பது A அளவுக்கு உயரமாகவோ அல்லது C அளவுக்கு குட்டையாகவோ இல்லை. ஓகேங்களா?
என்ன சொல்றாங்க? டி என்பது ஏ அளவுக்கு உயரம் இல்லை. அப்பனா ஏ விட உயரம் கம்மியா இருக்காரு. ஓகேங்களா? டி அளவுக்கு குட்டையும் இல்லை. அப்பனா டி விட கொஞ்சம் பெருசா இருக்காரு. ஓகேங்களா? இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியுதா ஃபைட்டர்ஸ் நான் சொல்றது? அதாவது டி என்பது ஏ அளவுக்கு உயரமாகவோ அல்லது சி அளவுக்கு குட்டையாகவோ இல்லை. அதுன்றதுக்கு மீனிங் என்னன்னா, ஏ அளவுக்கு உயரமா இல்லைன்னா ஏ விட கம்மியா இருக்காரு. சி அளவுக்கு குட்டையா இல்லைன்னா சி விட பெருசா இருக்காரு. ஓகேங்களா? அதனால தான் டி வந்து பார்த்தீங்கன்னா, ஏக்கும் சிக்கும் நடுவில் வர மாதிரி வந்திருக்கு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் அதுக்கப்புறம் பார்ப்போம். பி என்பது டியை விட ஆ, குட்டையானது. அதாவது பி என்பது டியை விட குட்டையானது. ஆனால் சியை விட உயரமானது. அப்போ 2 பேருக்கு நடுவுல வந்து பி வரலாமா? புரியுதா உங்களுக்கு? என்ன சொல்றாங்கன்னா, பி என்பது டியை விட சிறியது. அதே மாதிரி சியை விட பெரியதுன்னு சொல்றாங்க. ஓகே. தென் மணி மிக உயரமான பொம்மையை வாங்க விரும்பினால், அவள் எந்த அ அ எதை வாங்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. மிக உயரமானது வந்து ஏ தான். பிகாஸ் ஏக்கு அப்புறம் தான் என்ன சொல்றது ஷார்ட்டா டி இருக்காரு. அதுக்கப்புறம் பி இருக்காரு. அதுக்கப்புறம் சி இருக்காரு. ஓகேங்களா? ஸோ இந்த சைடு வந்து டாலஸ்ட், இந்த சைடு வந்து ஷார்ட்டஸ்ட். அப்படி போக நம்மளுக்கு ஏ தான் வராங்க. அப்போ ஒன்லி ஏ எங்க இருக்குன்னு பாருங்க. நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கு. ஸோ ஆப்ஷன் 1 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 1. ஓகேங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் அந்த கொஸ்டின். இந்த செகண்ட் கொஸ்டின் என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தலாம் ஃபைட்டர்ஸ். 6 people in a group A, B, C, D, E, F when arranged in ascending order. ஸோ ascending order எழுத சொல்றாங்க. அப்போ லோல இருந்து ஐக்கு எழுதணும் நம்ம. ஓகேங்களா? ஓகே. ஃப்ரம் த லெஃப்ட் டு ரைட் எண்டு. ஓகே. ஸோ தென் டி இஸ் ஃபோர்த் ஃப்ரம் த லெஃப்ட். ஸோ அப்போ அந்த மாதிரி எழுதிடலாம் ஃபைட்டர்ஸ். அப்போ 1, 2, 3, 4, 5, 6. இது வந்து ஷார்ட்டஸ்டா? ஓகே. தென் இது வந்து ஹையஸ்ட்னு வச்சுப்போம். ஓகே. ஏஜ் தானே ஹையஸ்ட், ஷார்ட்டஸ்ட். தென் டி இஸ் ஃபோர்த் ஃப்ரம் த லெஃப்ட். அதுவே பார்க்கும்போது இது நம்மளுக்கு லெஃப்டா இருக்கு, இது வந்து நம்மளுக்கு ரைட்டா இருக்கு. ஓகேங்களா? ஃபோர்த் ஃப்ரம் த லெஃப்ட்ல வந்து யார் இருக்காரு? டி இருக்காரு. அதை நம்ம போட்டோம். தென் ஏ இஸ் இமிடியட்லி யங்கர் தென் சி. அதுக்கப்புறம் பட் ஓல்டர் தென் பி. ஓகேங்களா? அப்போ பி பெரியவரா இருக்காரு. அதுக்கப்புறம் ஏ கொஞ்சம் சின்னதா இருக்காரு. அதுக்கப்புறம் பி அதை விட சின்னதா இருக்காரு. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த 3 பேர் ஒன்னா வர மாதிரி எங்க ஃபர்ஸ்ட் ஃபைடர்ஸ் போட முடியும்? இங்க தான் போட முடியும். அப்போ நான் இங்க பி, ஏ, சி போட்டுக்கிறேன். ஓகேங்களா? தென் இ இஸ் த டாலஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது ஓல்டஸ்ட். அப்போ இ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டஸ்ட். ரிமைனிங் இருக்குது எஃப் தான். ஸோ நம்மளுக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் எஃப் இந்த சீரீஸ்? ஓகேங்களா? ஸோ அப்போ எஃபோட பொசிஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம லெஃப்ட்ல இருந்து பார்த்தா நம்மளுக்கு ஃபோர்த் வராரு. ரைட்ல இருந்து பார்த்தா நம்மளுக்கு தேர்ட் வராரு. கரெக்டா? சாரி, செகண்ட் வராரு. கரெக்ட். இது இஎஃப். ரைட்ல இருந்து பார்க்கும்போது செகண்ட் வராரு. ஸோ அப்போ செகண்ட் பொசிஷன் வர மாதிரி எங்க இருக்கு ஃபைட்டர்ஸ்? நம்மளுக்கு தேர்ட் ஆப்ஷன் இருக்கா? யா. ஆப்ஷன் 3 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 2. இப்போ நான் தமிழ்லையும் ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஃபைட்டர்ஸ். ஸோ நல்லா பாருங்க. என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா, ஏபிசி டி, இ மற்றும் எஃப் ஆகியோர் 6 பேர் கொண்ட குழுவில் இடமிருந்து வலமாக வயது ஏறு வரிசையில் வரிசை அமைக்கப்பட்டிருக்கும் போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 6 பேர் போடணும்ல. 2, 3, 4, 5, 6. தென் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹையஸ்ட். ஓகேங்களா? இது வந்து ஷார்ட்டஸ்ட் ஏஜ் பொறுத்தவரைக்கும். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு என்ன சொல்றாங்கன்னா, டி வந்து பார்த்தீங்கன்னா இடமிருந்து நான்காவதாக 1, 2, 3, 4 இங்க வருமா? ஸோ இடமிருந்து நான்காவதாக நம்மளுக்கு யார் இருக்காருன்னா டி இருக்காரு. ஸோ இப்போ டியோட பொசிஷன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். தென் ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டர்ஸ் பிஏ விட உடனடியாக ஏ வந்து பார்த்தீங்கன்னா சிஏ விட உடனடியாக இளையவர். அதாவது சிஏ விட சின்னதாக இருக்காரு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஏ விட மூத்தவர். அதாவது பிஏ விட பெருசா இருக்காரு. ஓகேங்களா? அப்போனா சி வந்து ரொம்ப பெருசா இருப்பாரு. அதோட கொஞ்சம் சின்னதா ஏ இருப்பாரு. அதோட சின்னதா பி இருப்பாரு. ஸோ அப்போ இந்த 3 பேர் ஒரே இதுல வரணும். ஓகேங்களா? ஒன்னா பக்கத்துல வரணும். ஸோ அப்படி 3 கேப் ஒன்னா இருக்கிற மாதிரி இங்க தான் இருக்கு. அப்போ இந்த ஆர்டர்ல பிஎஸ்சி நாங்க எழுதிக்கலாம். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் பாருங்க, இந்த குழுவில் இ தான் வந்து பார்த்தீங்கன்னா மூத்தவர். அப்போ இ தான் பெரியவர். ரிமைனிங் எஃப் தான் இருக்கு. இப்போ நம்மளுக்கு எஃபோட பொசிஷன் தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ தொடரில் எஃபின் நிலை என்ன? ஓகேங்களா? ஸோ அப்போ எஃபோட நிலை என்னன்னு சொல்லிங்க. நம்மளுக்கு இது லெஃப்ட் ஹேண்டு, இது ரைட் ஹேண்டுன்னு தெரியும். அப்போ லெஃப்ட்ல இருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு எத்தனாவது வராரு? 5வது வராரு. ரைட்ல இருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு 2வது இடம் வராரு. அப்போ செகண்ட் ஃப்ரம் த ரைட் எங்க இருக்குன்னு பாருங்க. நம்மளுக்கு தேர்ட் ஆப்ஷன் இருக்கா? யா. ஆப்ஷன் 3 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 2. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். நம்ம தேர்ட் கொஸ்டின் போயிடலாமா? யா. ஸோ தக்ஷ் இஸ் டாலர் தென் மணிக். ஓகே. பட் நாட் டால் as ரோஹன். ஓகே. சோமேஷ் இஸ் ஷார்ட்டர் தென் தக்ஷ் பட் டாலர் தென் ஃபர்ஹான். ஹூ இஸ் அமாங்ஸ் த ஷார்ட்டஸ்ட்? ஓகே ஃபைட்டர்ஸ். ஸோ நம்ம ஈஸியாகவே இதை சால்வ் பண்ணலாம். ஸோ நான் பண்ணுற பாருங்க. ஸோ தக்ஷ் ஃபர்ஸ்ட் பேசுகிறாங்க.
டாலர் தென் மேனிக். ஓகேங்களா? ஸோ டாலர் தென் மேனிக் பட் நாட் டால் as ரோஹன். அப்போ ரோகன் வந்து தக்ஷோட பெருசா இருக்காரு. ஓகே, இந்த பேர் இப்போதைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. தென் சோமேஷ் இஸ் ஷார்ட்டர் தென் தக்ஷ் பட் டாலர் தென் ஃப்ரஹான். ஸோ யாரும் சோமேஷ் தான் சொல்றாங்க. சோமேஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டர் தென், அப்போனா சோமேஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டராக இருக்காங்க தக்ஷை விட. ஓகேங்களா? ஆனால் ஃபைட்டர்ஸ் இந்த சோமேஷ் வந்து பார்த்தீங்கன்னா மானிக்கு முன்னாடி இருக்காரா பின்னாடி இருக்காரா நம்மளுக்கு தெரியல. பட் டாலர் தென் ஃப்ரஹான். ஓகே, ஸோ இந்த ஆர்டர் வந்து நம்மளுக்கு ஃபிக்ஸ்டு கிடையாது ஃபைட்டர்ஸ். பிகாஸ் இங்கேயும் எஸ் வரலாம், இங்கேயும் எம் வரலாம். ஓகேங்களா? நம்மளுக்கு எந்த ஆர்டரில் வருது சுத்தமாக இதுவெல்லாம் ஐடியாவே இல்லை. ஓகேங்களா? பிகாஸ் அவங்க வந்து மானிக்கு வந்து ஷார்ட்டஸ்ட்னு சொல்ல, டாலஸ்ட்னு சொல்ல. அதேமாரி சோமேஷும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல வராருன்னு கிளியராக சொல்லவே இல்லை. அதனால நம்மளுக்கு டவுட்டாக தான் இருக்கு. ஸோ இந்த 3 பொசிஷனுமே நம்மளுக்கு இப்போதைக்கு டவுட் தான். ஸோ அமாங் த ஷார்ட்டஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. ஷார்ட்டஸ்ட் யாருன்னு சொல்ல முடியும்? சோமேஷ் வரலாம், இல்லை இவர் பேர் என்னது மானிக் வரலாம், இல்லை ஃப்ரஹான் வரலாம். ஸோ யாரும் நம்மளுக்கு இன்னும் கிளியராக தெரியல. அப்போ இந்த கொஸ்டினுக்கு என்ன ஃபைட்டர்ஸ் ஆன்சர் வரும்? cannot be determined தான் வரணும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஆப்ஷன் 4 ஆப்ஷன் 4 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 4. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிற ஃபைட்டர்ஸ். இந்த கொஸ்டின் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஸ்டின் தான். டிஃபிகல்ட் மீன்ஸ் என்னதான் ஆன்சர் வரல. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் தமிழில் சால்வ் பண்ணுற பாருங்க, உங்களுக்கு கிளியராகவே புரியும். ஸோ என்னன்னு சொல்கிறாங்கன்னா, தக்ஷ் வந்து பார்த்தீங்கன்னா மாணிக்கை விட உயரமானவர். தக்ஷ் வந்து பார்த்தீங்கன்னா மாணிக்கை விட உயரமானவர் போட்டுட்டேன். தென் அதுக்கப்புறம் பாருங்க ஃபைட்டர்ஸ், ஆனால் சோமேஷை விட உயரமா இல்லை. அப்போனா சோமேஷ் வந்து ரோஹன். அப்போ ரோஹன் வந்து தக்ஷை விட பெருசா இருக்காரு. பிகாஸ் என்ன சொல்றது, ரோஹன் அளவுக்கு உயரமா இல்லைன்னு சொல்றாங்க. அப்போ ரோஹன் தான் பெருசா இருக்க முடியும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் சோமேஷ் வந்து பாருங்க தக்ஷை விட உயரம் குறைவாக இருக்கார். தக்ஷை விட உயரம் குறைவா இருக்காருன்னா எங்க மாணிக்கு விட பெருசா இருக்காரா, இல்ல மாணிக்கை விடையும் சின்னதா இருக்காரா நம்மளுக்கு தெரியல. அப்போ வந்து நம்மளுக்கு என்ன வருதுன்னா யாரை பத்தி சோமேஷ் தானே. சோமேஷ் இங்கேயும் வரலாம், இங்கேயும் வரலாம். ஓகேங்களா? அந்த டவுட் நம்ம டயல்மா இருக்கு. ஆனால் ஃப்ரஹானை விட பெரியவர், மூத்தவர். ஃப்ரஹானை விட பெரியவர்னு சொல்லிட்டாங்க. அப்போ இங்கேயும் எஃப் வரலாம், இங்கேயும் எஃப் வரலாம். ஸோ அதனால நம்மளுக்கு எந்த பொசிஷன் எங்க வருதுன்னு கரெக்டாக சொல்ல முடியாது ஃபைட்டர்ஸ். அதனால தான் நான் ஆப்ஷன் 4 வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் இந்த கொஸ்டினுக்கு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? ஸோ இந்த 4th கொஸ்டின் என்ன சொல்றாங்க பாருங்க ஃபைட்டர்ஸ். எ லேடி பிளான்ஸ் டு விசிட் 5 stores. Sorryப்பா. 5 stores to buy her stuffs. Okay. The shops are Reebok, Puma, Adidas, HRX and Nike, which she visited exactly once. Okay. She decided. ஓகே, ஸோ என்ன சொல்றாங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி டேட்டா கொடுத்துருக்காங்க. சி மஸ்ட் விசிட் ரூபுக் பிஃபோர் பூமா அண்ட் நைக்கு. ஓகேங்களா? அப்போனா பூமா நைக்குலாம் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா யார் ரிபுக் வந்து விசிட் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த ஆர்டரில் வருது. ஃபர்ஸ்ட் வந்து ரிபுக் விசிட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் தான் பூமா நைக்குலாம் போகிறாங்க. இது வந்து நைக்கு. தென் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க பாருங்க. சி மஸ்ட் விசிட் பூமா பிஃபோர் ஹெச்ஆர்எக்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து ஹெச்ஆர்ஏக்கு முன்னாடி இப்போ வந்து பூமா விசிட் பண்ணிடுன்னு சொல்லிடுறாங்க. ஓகேங்களா? அப்போ வந்து ஹெச்ஆர்எக்ஸ் வந்து இங்கே வராரு. ஹெச்ஆர்எக்ஸ் முன்னாடி பூமாவை விசிட் பண்ணிடணும். ஓகே, தென் ஷி மஸ்ட் விசிட் பூமா பிஃபோர் ஹெச்ஆர்எக்ஸ், அது போட்டோம். தென் தேர்ட் ஷாப் மஸ்ட் பி அடிதாஸ் விச் இஸ் ஜஸ்ட் ஆஃப்டர் பூமா. ஓகேங்களா? ஸோ என்ன சொல்றாங்கன்னா தேர்டு ஷாப் வந்து ஸோ 1 2 3 தேர்டு வந்து மஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எது இருக்கணும், அடிதாஸா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் விச் இஸ் ஆஃப்டர் பூமா. ஓகேங்களா? பூமாக்கு அடுத்தது அடிதாஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ரிபுக் வந்துடுறாருன்னு சொல்லிட்டு, ஏன்னா பூமாக்கு முன்னாடியே ரிபுக் வராரு. ஓகேங்களா? ஆனா இந்த நைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அங்கே ஃபிக்ஸ்டு பொசிஷன் கிடையாது. நம்மளுக்கு என்னன்னா பூமாக்கு முன்னாடி ரிபுல் வராரு. ஆனால் நைக்கு முன்னாடி வந்து பூமா வராரா இல்லையான்னு தெரியாம இருந்தது. பட் நம்மளுக்கு இங்கே வந்து கன்ஃபார்ம் ஆச்சு. ஏன்னா அடிதாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பூமாக்கு அப்புறம் வராருன்னு சொல்லிட்டாங்க. அதனால பார்த்தீங்கன்னா நைக் வந்து இப்போ பின்னாடி போயிடுறாரு. அதுவும் எங்க பின்னாடி போயிடுறாரு, ஹெச்ஆர்எக்ஸை விட பின்னாடி போயிடுறாரு. ஓகேங்களா? ஸோ அப்படி சொல்ல முடியாது. ஹெச்ஆர்எக்ஸுக்கும் அதுக்கும் போட்டி வரும். ஓகேங்களா? அப்போ இங்கே வந்து நான் ஹெச்ஆர்எக்ஸும் நைக்கும் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? சூப்பர். தென் விச் இஸ் த ஃபோர்த் ஸ்டோர் ஷி விசிட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபோர்த் ஸ்டோர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ டவுட் இருக்கு. என்னன்னா எது வரும்ன்ட்டு இப்போ தெரியாது. ஓகேங்களா?
ஷி மஸ்ட் விசிட் பிஃபோர் பூமா பிஃபோர் ஹெச்ஆர்எக்ஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா, அதாவது பூமாவுக்கு முன்னாடி ஹெச்ஆர்எக்ஸ் விசிட் பண்ணணும். ஸோ பூமாவுக்கு முன்னாடி தான், அதாவது ஹெச்ஆர்எக்ஸ் முன்னாடி பூமா விசிட் பண்ண சொல்லுங்க, அது போட்டுட்டோம். ஆனால் நிக்கும் இருக்காரு, ஹெச்ஆர்எக்ஸ் இருக்காரு. அதனால இந்த ஃபோர்த் பொசிஷன் வந்து 2 பேருக்கும் நடுவில் தான் வரணும். ஸோ அது வந்து நம்மளுக்கு இன்னும் டவுட்டாகவே இருக்கு. அதனால தான் வந்து ஆப்ஷன் 3 வந்து செலக்ட் பண்ணுறோம். ஸோ ஏன்னா கிளியர் கட் ஆன்சர் வந்து இந்த கொஸ்டினுக்கு கிடைக்கல. சூப்பர். இப்போ நான் வந்து தமிழ்லையும் சால்வ் பண்ணுற ஃபைடர்ஸ் உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும் பாருங்க. ஸோ ஒரு பெண் தனக்கு பிடித்த பொருட்களை வாங்க 5 கடைகளுக்கு செல்ல திட்டமிட்டுள்ளார். 1 2 3 4 5. ஓகேங்களா, தென் அந்த கடையில் ரிபூக், பூமா, அடிதாஸ், ஹெச்ஆர்எக்ஸ் மற்றும் நைக் ஆகும். ஓகேங்களா, ஸோ அவற்றை அவள் ஒரு முறை மட்டுமே பார்வையிடுகிறாள். அவள் முடிவு செய்தாள். ஓகேங்களா, ஸோ பூமா மற்றும் நைக்குக்கு முன் அவள் ரிபுக்கை பார்க்க வேண்டும். ஓகேங்களா, அதாவது பூமாக்கும் நைக்குக்கும், ஓகேங்களா, நைக்குக்கும் முன்னாடியே வந்து ரிபுக்கு பார்க்கணும். ஓகேங்களா, இந்த 3 வந்து இங்கே இருக்கு. தென் அதுக்கப்புறம் பாருங்க ஃபைட்டர்ஸ், அவள் ஹெச்ஆர்எக்ஸுக்கு முன் பூமாவையும் பார்க்க வேண்டும். அதே ஹெச்ஆர்எக்ஸ் முன்னாடி பூமாவை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தென் அதுக்கப்புறம் பாருங்க, அவள் சென்ற 3வது கடை பூமாவுக்கு பிறகு வரும் அடிதாஸாக உள்ளது. பூமாவுக்கு பிறகு வரும் அடிதாஸ். ஓகேங்களா, ஓகே. தென் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவள் சென்ற 4வது கடை தான் கேட்டிருக்காங்க. வெயிட். ஸோ நம்மளுக்கு தெரியும், அதாவது இந்த அடிதாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பூமாக்கு அப்புறம் தான் வராருன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் பூமாக்கு முன்னாடியே நம்மளுக்கு ரிபூக் இருக்காரு. அதை நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட்ல பார்த்துட்டோம். ஓகேங்களா, ஆனால் இந்த நைக்கு பற்றி நம்மளுக்கு இன்னும் கிளியராக தெரியல. அதனால நைக் வந்து பின்னாடி தான் போயாகணும். ஸோ அப்படி பின்னாடி போகும்போது எந்த நைக் வரும், எந்த நம்மளுக்கு ஹெச்ஆர்எக்ஸ் வரும்ன்ட்டு நம்மளுக்கு இன்னும் கிளியராக தெரியல. ஓகேங்களா, ஸோ அதனால தான் இந்த 2த்துக்கும் டவுட் இருக்கு. அதனால தான் வந்து தேர்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருந்தோம். ஆப்ஷன் 3 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 4. நம்ம 5th கொஸ்டின் போயிடலாமா? யா. ஸோ இதில் என்ன ஃபைடர்ஸ் பண்ணியிருக்காங்க, மார்க்ஸ் ஆஃப் 6 ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா, கம்பேர்னு சொல்றாங்க. அப்போ 1 2 3 4 5 6 கம்பேர் பண்றோம். மார்க் ஆர் இஸ் என்ன சொல்றாங்க, மோர் தென் ஒன்லி 4 ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது மார்க் ஆர் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்டூடெண்ட்ஸை விட அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, இது வந்து என்ன சொல்றது, ஹையஸ்ட் வச்சுப்போம், இந்த சைடு வந்து லோயஸ்ட் வச்சுப்போம். ஓகேங்களா, சூப்பர். தென் மார்க் எல் இஸ் மோர் தென் ஹெச் அண்ட் வி. ஓகேங்களா, ஸோ மார்க் எல் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஹெச் வியை விட அதிகமாக இருக்காரு. அது இந்த பாயிண்ட்டை பற்றி ஹோல்ட் பண்ணி வைப்போம், ஏன்னா எங்கே வருதுன்னு தெரியல. தென் மார்க் எம் ஆர் மோர் தென் எல், பட்டு மார்க் எம் ஆர் நாட் ஹையஸ்ட். ஓகே, ஸோ மார்க் எம் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் எல்ன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் மார்க் எம் வந்து ஹையஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, ஓகே. தென் வேற என்ன ஃபைட்டர் சொல்றாங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் கரெக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ ஆர் இஸ் மோர் தென் ஒன்லி 4 ஸ்டூடெண்ட்ஸு. ஆர் வந்து மோர் தென் ஒன்லி 4 ஸ்டூடெண்ட்ஸு, அதை போட்டோம். தென் மார்க் எல் இஸ் மோர் தென் ஹெச் அண்ட் வி போத்து. ஓகே, எல் இஸ் மோர் தென் ஹெச் அண்ட் வி, அதையும் போட்டோம். தென் வேற என்ன ஃபைட்டர்ஸ் சொல்றாங்க, எம்ஆர் மோர் தென் எல் அண்டு நாட் டாலஸ்ட். ஓகே, அப்போ ஃபைடர்ஸ் இங்கே தான் போட்டணும், எம் போட்டணும், இங்கே தான் எல் போட்டணும், இங்கே தான் ஹெச் போட்டணும், இங்கே தான் வி போட்டணும், ரிமைனிங் 20 இப்படி தான் போட்டணும். பிகாஸ் இந்த 4 ஆர்டர் நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதாவது எம் எல் ஹெச் வி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எம் டாலஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி அப்போ நம்மளுக்கு ஆர் வந்து 5th பொசிஷன்ல இருக்காரு, 6th பொசிஷன்ல எம் வரதுக்கு சான்ஸே கிடையாது. அப்போ இந்த ஆர்டர் படி வரணும்னா இந்த 4 பொசிஷன்ல தான் நம்ம போட்டாக்கணும். அதுபடி போட்டால் ரிமைனிங் நம்மளுக்கு டி தான் இருக்கு, டீயோட பொசிஷன் நம்ம போட்டோம். இப்போ நமக்கு ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா விச் இஸ் நாட் கரெக்ட், அந்த 4 ஆப்ஷன்ல எது வந்து தப்பா இருக்குன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ரீட் பண்ணா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா, ஸோ மார்க் ஆஃப் ஆர் இஸ் மோர் தென் எம். ஆர் வந்து மோர் தென் எம்மா, யா கரெக்டாக தான் இருக்கு. பட் லெஸ் தென் டி கரெக்டாக இருப்பா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டாக இருக்கு. தென் அதுக்கப்புறம் பாருங்க, மார்க் ஆஃப் டி இஸ் ஹையஸ்ட், கரெக்டாக இருக்கு, ஹையஸ்ட் தான், ஏன்னா ஹையஸ்ட் தான் பக்கத்தில் தானே இருக்கு, கரெக்ட். தென் மார்க் ஆஃப் ஹெச் கேன் பி மோர் தென் மார்க் ஆஃப் வி. ஸோ மார்க் ஆஃப் ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் வின்னு சொல்லிட்டாங்க, இதுவும் கரெக்டாக தான் இருக்கு. தென் மார்க் ஆஃப் ஹெச் அண்டு எம்ஆர் சேம்னு சொல்றாங்க. எப்படிப்பா சேமு, ஹெச்சோட எம் வந்து பெருசாக இருக்காங்க. அப்போ பாருங்க ஃபீட்டர்ஸ், இந்த 4th ஆப்ஷன் தான் வந்து நம்மளுக்கு வந்து தப்பான ஆன்சர். ஓகேங்களா, ஸோ மற்ற 3 ஆப்ஷனுமே வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க, ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற டேட்டா படி. பட் இந்த 4th ஆப்ஷன் மட்டும் தப்பாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தோன்னே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் தமிழ்லையும் நான் சால்வ் பண்ணிடுறேன் உங்களுக்கு புரியறதுக்காக. ஸோ தமிழில் சால்வ் பண்ணுறவங்களுக்காக. ஓகேங்களா, ஸோ இப்போ HLM RT மற்றும் V ஆகிய 6 மாணவர்கள் மதிப்பெண்கள் ஒப்பிடப்படுகின்றன. ஸோ இப்போ மதிப்பெண் பேஸ்டு வந்து பிரிக்கிறாங்க.
எத்தனை பேர்? 6 பேர். ஓகேங்களா? அப்போ இது வந்து ஹையஸ்ட் மார்க், இது வந்து லோயஸ்ட் மார்க். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். அப்போ நம்மளுக்கு என்னென்ன சொல்றாங்கன்னு பாருங்க. 6 மதிப்பெண் 4 மாணவர்களை விட அதிகம். ஓகேங்களா? 6 வந்து பார்த்தீங்கன்னா 4 மாணவர்களை விட அதிகம்னா 5வது பொசிஷன்ல 6 போடலாம். ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் எல் மதிப்பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா H மற்றும் V இரண்டையும் விட அதிகம். எல் வந்து பார்த்தீங்கன்னா H அண்டு V இது ரெண்டுத்தை விட அதிகமாக எல் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தென் எம் மதிப்பெண் பார்த்தீங்கன்னா எல்லை விட அதிகம். ஓகேங்களா? ஆனால் மிக அதிகம் அல்ல. ஓகே, மிக அதிகம் அல்ல, ஹையஸ்ட் இல்லைன்னு சொல்றாங்க. அப்பனா இந்த 4 பேர் ஒன்னா வர மாதிரி எங்க போட முடியும்னு நினைக்கிறீங்க? இங்க தான் போட்டாக்கணும். HV. ஸோ ரிமைனிங் இருக்குது நம்மளுக்கு டி தான். அதனால தான் டி இங்கே போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்த்தோன்னே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பின்னொரு எது சரியானது அல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இப்போ ஆரின் மதிப்பெண் எம்ஐ விட அதிகமாகவும், ஆரின் மதிப்பெண் எம்ஐ விட அதிகமாகவும் கரெக்டாக தான் இருக்கு. அண்டு மற்றும் டிஐ விட குறைவாகும், டிஐ விட குறைவாகும் கரெக்டாக குறைவாக தான் இருக்கு. தென் அதுக்கப்புறம் ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், டீயின் மதிப்பெண் அதிகபட்சம், டீயின் மதிப்பெண் அதிகபட்சமாக தான் இருக்கு. தென் ஹெச்சின் மதிப்பெண், ஹெச்சோட மதிப்பெண்னா ஹெச் இங்க இருக்கு, வியின் மதிப்பெண்ணை விட அதிகம், வியின் மதிப்பெண்ணை விட அதிகம் தான், கரெக்ட் தான் இருக்கு. தென் ஹெச் மற்றும் எம் மதிப்பெண்கள் ஒன்றே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹெச் இங்க இருக்காரு, எம் இருக்காரு. ஸோ ஹெச் விட எல் அதிகம், எல்லை விட எம் அதிகம். ஸோ அப்போ எப்படி ரெண்டு மதிப்பெண் ஒன்று ஒரே மதிப்பெண் எப்படி சொல்ல முடியாது இல்லை. ஸோ நீங்க பார்க்கும்போதே தெரியும் இந்த ஃபோர்த் ஆப்ஷன் தான் தப்பா இருக்குன்ட்டு. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் 4 will be right answer for question number 5. ஓகேங்களா? ஸோ நம்ம 6th கொஸ்டின் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாமா ஃபைட்டர்ஸ்? ஓகே. ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துலாமா? யா. ஸோ 40 பாய்ஸ் ஆர் ஸ்டாண்டிங் இன் யர் ரோ ஃபேஸிங் நார்த். ஓகே. அமித் 11th ஃப்ரம் த ரைட். ஸோ 40 பாய்ஸ் சொல்கிறாங்க ஃபைட்டர்ஸ். ஓகே, இது லெஃப்ட் ஹேண்டு, இது ரைட் ஹேண்டு. ஓகே. ஸோ அமித் இஸ் 11th ஃப்ரம் த லெஃப்ட். ஸோ இங்கே வந்து அமித் வராரு 11th ஃப்ரம் த லெஃப்ட், அதை போட்டோம். தென் தீபக் இஸ் 31st ஃப்ரம் த ரைட்டு, 31st ஃப்ரம் த ரைட்டு. ஓகே, யார்? தீபக். ஓகேப்பா. ஸோ ஹவு ஃபார் வில் ஸ்ரேயா who is a third to the right of அமித் in a row பி ஃப்ரம் தீபக். ஓகேங்களா? ஸோ இப்போ தீபக்குலேருந்து எத்தனாவதாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ ஃபைட்டர்ஸ் நம்மளுக்கு இப்போ என்ன தெரியணும்னா, how far ஸ்ரேயா who is a third to the right of அமித். ஸோ அமித்துக்கு தேர்ட் டு ரைட்னு சொல்றாங்க. ஸோ அப்போனா அமித்லேருந்து 3 பொசிஷன் நம்ம ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்து 14வது பொசிஷன் வருமா? ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். இந்த பொசிஷன் வரும் 14வது பொசிஷன். ஸோ 14வது பொசிஷனில் நம்மளுக்கு யார் இருக்காங்கன்னா ஸ்ரேயா இருக்காங்க ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து நம்மளுக்கு பார்க்கும்போது ஸ்ரேயா வராங்க. இப்போ நம்மளுக்கு என்னன்னா தீபக்லேருந்து எத்தனாவது பொசிஷன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்மளுக்கு தீபக் வந்து நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து எத்தனாவது பொசிஷன் நம்மளுக்கு தெரியணும் அதுக்கு. ஓகேங்களா? அப்போ தான் நம்ம தீபக்லேருந்து எந்த பொசிஷன் சொல்ல முடியும். ஸோ நம்மளுக்கு ஓவராலாக நம்மளுக்கு 40 பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. இதில் 31வது பொசிஷனில் வந்து, அதாவது ரைட் ஹேண்ட்லேருந்து 31வது பொசிஷன் வந்து யார் இருக்குது? தீபக் இருக்காங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து தெரியும்னா இதை நம்ம மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் 9 வருது, +1 போட்டு ஆட் பண்ணிப்போம், அப்போ 10 வருது. ஓகேங்களா? கரெக்டாக நினைக்கிறேன். 10th பொசிஷன்ல இருக்காங்க யாரு? தீபக். அப்போனா 10th பொசிஷன்னா இங்கே வருமா? ஏன்னா அமித் வந்து 11th இருக்காரு. அப்போ ஆக்சுவலி இங்கே தான் தீபக் வந்திருக்காரு. ஓகேங்களா? ஸோ தீபோட பொசிஷன் நம்ம போட்டோம். ஸோ நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது என்ன கொஸ்டின்னா, தீபக்லேருந்து ஸ்ரேயா எந்த பொசிஷன்ல இருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ தீபக்லேருந்து ஸ்ரேயா வந்து பாருங்க, தீபக் வந்து நம்மளுக்கு 4th பொசிஷன் தெரியும். ஸ்ரேயா வந்து பார்த்தீங்கன்னா தீபக் வந்து 10th பொசிஷன். ஓகேங்களா? ஸ்ரேயா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 14th பொசிஷன் தெரியும். அப்போ பாருங்க 4 பொசிஷன் வந்து ரைட் சைடில் இருக்காங்க, 4th பொசிஷன்ல இருக்காங்க. அப்போ 4th பொசிஷன் எங்க இருக்குன்னு பாருங்க, நம்மளுக்கு 3rd ஆப்ஷன்ல இருக்கு. ஸோ ஆப்ஷன் 3யா? யா, ஆப்ஷன் 3 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 4. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கா ஃபைட்டர்ஸ்? இப்போ நான் தமிழில் ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நல்லா பாருங்க. வடக்கு நோக்கி வரிசையாக 40 சிறுவர்கள் அமர்ந்துள்ளனர். ஓகேங்களா? ஸோ இப்போ வடக்கு நோக்கி 40 பேர் இருக்காங்க, ஓவராலாக 40 பேர். ஓகேங்களா? ஸோ அது உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க பாருங்க, தீபக் வலது, அமித் ஃபர்ஸ்ட், அமித் இடமிருந்து 11வது இடம். ஸோ இப்போ இது வந்து லெஃப்ட், இது வந்து ரைட்டு. ஸோ அப்போ அமித் வந்து 11வது இடத்துல இருக்காரு. ஓகேங்களா? அதாவது இது 11th பிளேஸ். ஓகே. தென் தீபக் பாருங்க ஃபைட்டர்ஸ், தீபக் வந்து பார்த்தீங்கன்னா வலம் இருந்து வரிசையில் 31வது இடம். ஓகேங்களா? 31st தானே. ஸோ இப்போ தீபக் வந்து பார்த்தீங்கன்னா 31வது இடம்னு சொல்லிட்டாங்க ஃபர்ஸ்ட். ஓகே. ஸோ நம்மளுக்கு என்ன கொஸ்டின்னா 31st போட்டாச்சு. தென் அதுக்கப்புறம் என்ன ஃபைட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, வரிசையில் அமித்தின் வலதுபுறத்தில் 3வது இடத்தில் இருக்கும் ஸ்ரேயா.
ஓகேங்களா. ஸோ அமித்துக்கு 3வது இருக்கும். ஸோ அமித்துக்கு 3வதுனா 3 பொசிஷன் ஆட் பண்ணுங்க. ஸோ வலது ரைட் சைடு இந்த டைரக்ஷன்ல. ஸோ அப்படி 3 ஆட் பண்ணா நமக்கு 14 தானே வரும். ஸோ ஆப்வியஸா 14 தான் வரும். அப்போ வந்து இந்த பொசிஷன்ல அதாவது இந்த பொசிஷன்ல 14th பொசிஷன்ல நமக்கு யாருன்னா ஸ்ரேயா இருக்காங்க. ஓகேங்களா. ஸ்ரேயான்றவங்க இருக்காங்க. ஸோ அப்போ தீபக்கில் இருந்து எவ்வளவு தூரத்தில் ஸ்ரேயா இருப்பார் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கு நம்மளுக்கு தீபக்கோட ரைட் ஹேண்ட்ல இருந்து 31வது இடம் தெரியும். பட் லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து என்ன இடம்னு தெரிஞ்சாதான் நம்மளுக்கு இது இடையில எத்தனை பேர் இருக்காங்கன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ நான் சொல்லியிருக்கேன். மொத்த பேர் தெரிஞ்சா ஒருத்தரோட பொசிஷன் வந்து லெஃப்ட் டு ரைட் ஈஸியா கண்டுபிடிச்சலான்ட்டு. ஓகேங்களா. எனக்கு ஓவராலா 40ன்னு தெரியும். ரைட்ல ஒரு 31வது இடத்துல இருக்காரு. அப்ப இது ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் எடுங்க 9 வரும். பிளஸ் 1 ஆட் பண்ணிக்க 10 வரும். ஸோ அப்போனா 10th பொசிஷன்ல இருப்பாரு. அப்ப 10th பொசிஷன்னா லெஃப்ட்ல இருந்து இது வந்து 11th. அப்ப இங்க 10 வருமா? ஸோ அப்போ இங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி தீபக் இருந்திருக்காரு. ஓகேங்களா. ஸோ 10th பொசிஷன்ல இருந்திருக்காரு. ஸோ அப்போ ஸ்ரேயா நம்மளுக்கு 14th பொசிஷன்ல இருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்துக்கும் எத்தனை பொசிஷன்ல இருந்து டிஃபர் ஆகுதுன்னு பாருங்க. 4 பேர் சேர்த்தா தான் 14th பொசிஷன் வரும். அப்பனா 4 ஆட் பண்ணிருக்காங்க. 4th பொசிஷன்ல இருக்காங்க ஃப்ரம் தீபக் ரைட் சைடு. ஓகேங்களா. ஸோ அப்போ 4th பொசிஷன் எங்க இருக்குன்னு பாருங்க. நம்மளுக்கு வந்து 3rd ஆப்ஷன்ல இருக்கு. ஸோ அதான் சொன்ன ஆப்ஷன் 3 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 6. ஓகேங்களா. ஸோ நம்ம 7th கொஸ்டின் போயிடலாமா ஃபீடர்ஸ்? யா. இன் ரோ ஆஃப் பாய்ஸ் ஏ இஸ் 15th ஃப்ரம் த லெஃப்ட். ஸோ ரோ ஆஃப் பாய்ஸ்னு சொல்லிட்டாங்க. சேம் தான் போன கொஸ்டின் மாதிரி தான். ஸோ இது லெஃப்ட் ஹேண்டு, இது ரைட் ஹேண்டு. ஸோ ஏ இஸ் 15th ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்டு. ஸோ அப்போ இங்கே ஏ வந்து 15th பொசிஷன் சொல்லிட்டாங்க ஃபைட்டர்ஸ். அண்ட் பி இஸ் 4th டு ஃப்ரம் த ரைட். பி வந்து 4th டு த ரைட்டு. 4th ஹேண்ட். ஓகே, இது வந்து லெஃப்ட் ஹேண்டு, இது ரைட் ஹேண்டு போட்டாச்சு. தென் தேர் ஆர் 3 பாய்ஸ் பிட்வீன் என்ன சொல்றது ஏ அண்ட் பி. ஸோ ஏக்கும் பிக்கும் நடுவில் 3 பேர் தான் இருக்காங்களாம். ஓகேங்களா. ஸோ அப்போ நீங்களே பாருங்க. ஆனால் அது வந்து எந்த சைடுன்னு தெரியல. ஓகேங்களா. ஸோ அதை எப்படி ஹோல்ட் பண்ணி வைப்பீங்க? சி ஜஸ்ட் லெஃப்ட் ஆஃப் ஏ. அப்போனா சி வந்து 14th பொசிஷன்ல இருக்கணுமா? ஏன்னா சி வந்து ஜஸ்ட் லெஃப்ட் ஆஃப் ஏன்னு சொல்றாங்க. ஸோ ஏக்கு லெஃப்ட் சைடுனா இந்த டைரக்ஷன் தான் வரும். ஸோ அப்போ சி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா இங்கே தான் இருக்காரு, விச் இஸ் 14th. ஓகேங்களா. யாரு? சி இருக்காரு. ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு இப்போ என்ன சொல்றது, ஏவோட பொசிஷன் சியோட பொசிஷன் தெரிஞ்சிருச்சு. அண்டு வாட் இஸ் சிஸ் பொசிஷன் ஃப்ரம் த ரைட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா. சி இஸ் பொசிஷன் ஃப்ரம் த ரைட். ஓகே. ஸோ ஃபைட்டர்ஸ் நம்மளுக்கு என்னன்னா இப்போ ஏக்கும் பிக்கும் நடுவில் 3 பேர் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்களே, அந்த பொசிஷனுக்கு இப்போ நம்ம வருவோம். தேர் ஆர் 3 பாய்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி. ஸோ அப்போ இது வந்து நம்மளுக்கு 15னா அப்போ வந்து நம்மளுக்கு இடையிலே வந்து 16 வந்தது, 17 வந்தது, 18 வந்தது. அப்போ பி வந்து 19th தான் இருக்க முடியும் ஃப்ரம் த ரைட் ஹேண்ட்லேருந்து. ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு வாட் இஸ் த சீஸ் பொசிஷன் ஃப்ரம் த ரைட் ஹேண்டுன்னு கேட்டிருக்காங்களே. ஓகே, இது வந்து 19th சாரி, இது வந்து 19th பொசிஷன்ல இங்க இருக்காரு. சி இப்போ இது வந்து 4th பொசிஷனா நம்மளுக்கு. ஓகேங்களா. அப்போ நம்மளுக்கு வந்து பாருங்க, ஜஸ்ட் ஆட் பண்ணுங்க. இது வந்து 1 2 3 4 5 5 பொசிஷன் வந்து நம்மளுக்கு ஆட் ஆகுது. ஓகேங்களா. அதாவது ரைட் ஹேண்ட்ல இருந்து பார்க்கணும். சி பி வந்து நம்மளுக்கு 4th பொசிஷன் தெரிஞ்சிருச்சு. அப்போ நம்மளுக்கு பில இருந்து ஏக்கு பாருங்க 4வது இடத்துல இருக்காரு, சி வந்து 5வது இடத்துல இருக்காரு. அப்போ 5 ஆட் பண்ணவே நம்மளுக்கு ஆன்சர் ஈஸியா கிடைச்சிரும். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து 9th பொசிஷன்ல இருக்காங்க. ஸோ 9th பொசிஷன் எங்க இருக்குன்னு பாருங்க. நம்மளுக்கு ஆப்ஷன் 1 யா, ஆப்ஷன் 1 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 7. ஸோ உங்களுக்கு கிளியரா புரியலனா இப்போ நான் தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க வீடியோஸ், உங்களுக்கு நல்லா புரியும். சிறுவர்கள் வரிசையில் ஏ இடமிருந்து 15வது இடத்துல. ஓகேங்களா. ஸோ வெயிட், இது லெஃப்ட், இது ரைட்டு. ஏ இடமிருந்து பார்த்தீங்கன்னா 15வது இடம். பி வந்து பார்த்தீங்கன்னா வலம் இருந்து 4வது இடம். ஓகே. ஸோ இப்போ இவங்க 2 பேருக்கு நடுவில் 3 பேர் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. அதை பற்றி ஹோல்ட் பண்ணுவீங்க. தென் ஏக்கும் பிக்கும் இடையில் 3 பேர்கள் உள்ளார்கள். தென் சி வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கு சற்று இடதுபுறம். சற்று இடதுபுறம்னா இங்கே வருமா? 14th பொசிஷன். யாரு? சி வராரு. ஓகேங்களா. இது வந்து சியோட பொசிஷன். தென் வலம் இருந்து சியின் நிலை என்ன? அதாவது நம்மளுக்கு கேட்கறது என்னன்னா, சி இங்க இருந்து சியோட பொசிஷன் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் இதுவரையும் 4. ஓகேங்களா. ஸோ அப்போ ஏக்கும் பிக்கும் நடுவில் 3 பேர் இருக்காங்க. ஸோ அப்போ அதையும் ஆட் பண்ணுங்க 7. தென் ஏ பாருங்க 8வது பொசிஷன், சி பாருங்க 9வது பொசிஷன். இப்போ நல்லா புரியுதா? பி வந்து எனக்கு 4ன்னு தெரியும், ஏக்கும் பிக்கும் நடுவில் 3 பேர் இருக்காங்கன்னு தெரியும். அப்போ இது உள்ளுமே 4வது பொசிஷன், இதுக்கப்புறம் ஒரு 3 பேர் இருக்காங்க, அதையும் சேர்த்தா நமக்கு 7. தென் அதுக்கப்புறம் ஏ வராரு 8வது பொசிஷன், அதுக்கப்புறம் சி வராரு 9வது பொசிஷன். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். ஆப்ஷன் 1 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 7. நம்ம 8th கொஸ்டின் போயிடலாமா? யா. ஸோ இதில் என்ன சொல்றாங்க பாருங்க, இன் ரோ ஆஃப் 28 ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா.
ஸோ இப்போ 28 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இந்த ரோல. தென் ஜமுனா இஸ் 12th ஃப்ரம் த லெஃப்ட் எண்டு. ஸோ லெஃப்ட் எண்டு ரைட் எண்டு. ஜமுனா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 12th பொசிஷன் சொல்லிட்டாங்க. தென் அதுக்கப்புறம் பாருங்க வீடியோஸ் கங்கா இஸ் 19th ஃப்ரம் த ரைட் எண்டு. ஸோ கங்கா இருக்காங்க 19th. ஓகே. தென் இஃப் சரஸ்வதி இஸ் சீட்டட் எக்ஸாக்ட்லி பிட்வீன் தெம். ஓகேங்களா. ஸோ அப்போ 2 பேருக்கு நடுவில் தான் வந்து சரஸ்வதி வராங்க. ஓகேங்களா. அதாவது எக்ஸாக்ட்லி அப்பனா 2 பேருக்கும் நடுவில்னா கரெக்டாக நெக்ஸ்ட் அந்த மாதிரி. ஓகேங்களா. பிட்வீன் தெம் தென் வாட் இஸ் சரஸ்வதி பொசிஷன் ஃப்ரம் த ரைட் எண்ட். ஸோ ரைட் எண்ட் வந்து சரஸ்வதியோட பொசிஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் ஃபைட்டர்ஸ், நம்மளுக்கு கங்கா பொசிஷன் நம்ம எடுத்துப்போம். ஓகேங்களா. ஸோ கங்காவை பற்றி பேசும்போது நம்மளுக்கு என்ன சொல்லலாம்னா, இப்போ நம்மளுக்கு ரைட்லேருந்து நம்மளுக்கு 19 தெரியும், ஆனால் லெஃப்ட்லேருந்து தெரியாதுல்ல. ஸோ லெஃப்ட்லேருந்து கண்டுபிடிப்போம். அப்போ 28ல் 19 போனால் என்ன ஃபைட்டர்ஸ் வரும்? ஸோ 28ல் 19 போனால் நம்மளுக்கு என்ன வரும்? சீக்கிரம் சொல்லுங்க. 9 வருமா? +1 பண்ணுங்க. 10th பொசிஷன். அப்போ 10th பொசிஷன்ல வந்து கங்கா இருக்காங்க ஃப்ரம் த லெஃப்ட் எண்டு. ஸோ அப்போ இது ஜமுனாவே 12th பொசிஷன். அப்போ இங்கே தானே வந்து கங்கா வருவார். ஓகேங்களா. 10th பொசிஷன் கங்கா. ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு என்ன சொல்லியிருந்தாங்க? எக்ஸாக்ட்லி இஃப் சரஸ்வதி வாஸ் சீட்டட் எக்ஸாக்ட்லி பிட்வீன் யாருக்கு 2 பேருக்கு நடுவில். ஓகேங்களா. அப்போ கங்காக்கும் ஜமுனாக்கும் நடுவில் தான் சரஸ்வதி வராங்க, அதாவது 11th பொசிஷன்ல. ஓகேங்களா. இங்க வந்து யாருன்னா சரஸ்வதி வராங்க. ஓகே. ஸோ நம்மளுக்கு என்ன கொஸ்டின்னா, சரஸ்வதி பொசிஷன் ஃப்ரம் த ரைட் ஹேண்ட். ரைட்லேருந்து சரஸ்வதியோட பொசிஷன் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு தெரியும் ஃபைட்டர்ஸ், நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து 11th பொசிஷன் சொல்லிட்டாங்க. அப்போ நம்மளுக்கு 28 பேர் இருக்காங்கன்னு தெரியும். அதில் நம்ம 11 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் ஈஸியாக கிடைச்சிரும். கிடைச்சா நம்மளுக்கு என்ன வரும்? 17 வருது. நான் சொன்ன மாதிரி +1 ஆட் பண்ணணும். அப்போ 18th பொசிஷன். ஸோ 18 எங்கே இருக்குன்னு பாருங்க. நம்மளுக்கு 4th ஆப்ஷன் இருக்கு. ஸோ ஆப்ஷன் 4 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 8. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிற ஃபைட்டர்ஸ். இப்போ நான் தமிழ் ஆடியன்ஸ்க்காக தமிழ்லையும் நான் சால்வ் பண்ணுறேன். சூப்பர். அதாவது 28 மாணவர்கள் கொண்ட வரிசையில். ஓகேங்களா. 28 பேர் இருக்காங்க. இது லெஃப்ட்டு, இது ரைட்டு. ஸோ ஓவரால் 28 ஸ்ட்ரென்த்து. சூப்பர். இடது முனையிலிருந்து 12வது இடத்திலும். ஓகேங்களா. யாரு? ஜமுனா. ஸோ இப்போ ஜமுனா வந்து பார்த்தீங்கன்னா 12வது இடத்துல இருக்காங்க ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்டு. ஓகேங்களா. தென் அதுக்கப்புறம் பாருங்க கங்கா பற்றி பேசுகிறாங்க வலது முனையிலிருந்து 19வது இடத்துல. ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு ரைட் ஹேண்ட்லேருந்து யாரு? கங்கா. எத்தனாவது பொசிஷன்? 19வது பொசிஷன். ஓகே. தென் இதுக்கப்புறம் பாருங்க ஃபிடிஸ் சரஸ்வதி பத்தினா சரியாக இவர்களுக்கு இடையே அமர்ந்துள்ளார். ஓகேங்களா. ஸோ இவங்களுக்கு நடுவில் தான் கரெக்டாக சரஸ்வதி இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. வலது முனையிலிருந்து சரஸ்வதி நிலை என்ன? அதான் கேள்வி. ஓகே. ஸோ நம்மளுக்கு கங்காவோட பொசிஷன் நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து என்னன்னு தெரியணும். ஓகேங்களா. பிகாஸ் ரைட் ஹேண்ட்லேருந்து நம்மளுக்கு 19 தெரியும், லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து என்ன நம்மளுக்கு தெரியாது. கொஸ்டின் மார்க் தான். ஸோ எனக்கு தெரியும்ல, நம்ம 28லேருந்து நம்மளுக்கு இந்த 19 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு ரைட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்டு கிடைச்சிடும்ட்டு. அதுக்கப்புறம் +1 ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு ஜஸ்ட் டிஃபரன்ஸ் எடுத்து பாருங்க. இது டிஃபரன்ஸ் எடுத்தால் 9 வரும். ஸோ +1 பண்ணிங்கன்னா 10 கிடைச்சிடும். ஓகேங்களா. அப்போ 10th பொசிஷனில் தான் லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து நம்மளுக்கு கங்கா இருக்காங்க. ஜமுனாவே 12th பொசிஷனில் தான் இருக்காங்க. அப்போ இதுக்கு முன்னாடி தான் வந்தாங்க 10th பொசிஷன். அப்போ இங்கே போடலாமா? ஸோ அப்போ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆக்சுவலி கங்கா இருக்காங்க. ஓகேங்களா. 10th பொசிஷன். ஸோ அப்போ நம்மளுக்கு இங்கே 2 பேருக்கு நடுவில் யார் இருக்குது? சரஸ்வதி இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ கரெக்டாக 11th பொசிஷனில் தான் நம்மளுக்கு வந்து யார் இருக்குது? சரஸ்வதி இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கா ஃபைட்டர்ஸ்? ஓகே. இப்போ நம்மளுக்கு என்ன கொஸ்டின் கேட்குறேன்னா, வலது முனையிலிருந்து கரெக்டா எக்ஸாக்ட்லி வலது முனையிலிருந்து சரஸ்வதி நிலை என்ன? அதாவது கரெக்டா இப்போ இங்கிருந்து சரஸ்வதியோட நிலை என்னன்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு தெரியும் லெஃப்ட்லேருந்து 11 ஆகுதுன்னா, அப்போ 28லேருந்து நம்மளுக்கு 11 கழிச்சுட்டு +1 பண்ணால் நமக்கு வலது முனை கிடைக்கும் போது. ஸோ அப்போ 21லேருந்து 28லேருந்து 11 மைனஸ் பண்ணால் நமக்கு 7 1 அண்டு +1 பண்ண போகிறோம். அப்போ 18th பொசிஷன். ஸோ அப்போ 18th பொசிஷன் எங்கே இருக்குன்னு பாருங்க. 4th ஆப்ஷன் இருக்கு. ஓகேங்களா. வெரி வெரி சிம்பிள் கொஸ்டின் ஃபைட்டர்ஸ். அண்டு நான் 9th கொஸ்டின் சால்வ் பண்ணுறேன். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துலாமா? இன் ஏ கிளாஸ் ஆஃப் 50 ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா. ரகு இஸ் ரேங்க் இஸ் ட்வைஸ் ஆஃப் பால். ஓகே. மொத்தம் 50 பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. அதில் ரகுவோட ரேங்க் பார்த்தீங்கன்னா ட்வைஸ் தட் ஆஃப் பால். ஓகேங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாலோட ரேங்க் எக்ஸ்னா ரகுவோட ரேங்க் வந்து 2x இருக்கணும். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். அண்டு என்ன சொல்கிறேன்னா, there are 10 students who have ranked worse than that of ரகு. அதாவது ரகுவோட ரேங்கை விட கீழே வந்து பார்த்தீங்கன்னா 10 பேர் மோசமாக மார்க் எடுத்திருக்காங்க. அப்போ நான் ரகுவோட ரேங்க் நம்மளுக்கு 40ன்னு சொல்லிடலாமா? புரியுதா? ஸோ ரகுவோட ரேங்க் 40னா பாகுவோட ரேங்க் வந்து எக்ஸ். ஓகேங்களா. ஸோ அதாவது இதை வந்து நம்ம 12 டிவைட் பண்ணால் நம்மளுக்கு 2x 12 டிவைட் பண்ணால் எக்ஸ் வந்துடும். அப்போ ரகு வந்து நம்மளுக்கு 2x = 14 போட்டால் எக்ஸ் = நம்ம 20 போட்டுடலாம். ஓகேங்களா. ஸோ அப்போ x = p பகு. அப்போ பியோட ரேங்க் வந்து நம்மளுக்கு 20 தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபிட்டிஸ். அப்போ பாலோட ரேங்க் தான். அதாவது பாலோட ரேங்க் என்னன்னு கேட்டிருக்காங்க. 20th ரேங்க்.
ஸோ எவ்வளோ ஈஸியான கொஷின் பாருங்க வீடியோஸ். இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நீங்கள் வந்து கான்செப்ட் தெரிஞ்சால் மட்டும் தான் ஆன்சர் பண்ண முடியும். சும்மா நீங்கள் ஃபார்முலா வச்சோ இல்லை கொட்டாம்போக்குள்ளே ஆன்சர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் தமிழ்லேயே ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா? 50 மாணவர்கள் உள்ள ஒரு வகுப்பில் 50 பேர் இருக்காங்க. அதில் வந்து ரகுவின் ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா பவுலை விட, ஓகேங்களா, பவுலை விட 2 மடங்கு. அப்போ ரகுவோட ரேங்க் பார்த்தீங்கன்னா 2x இருக்கணும். பவுலின் விட 2 மடங்குன்னா அப்போ பவுலோட ரேங்க் வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சுங்க. தென் ரகுவை விட மோசமாக ரேங்க் பெற்ற 10 மாணவர்கள் உள்ளனர். அதாவது ரகுவை விட 10 பேர் ரொம்ப கம்மியாக மார்க் எடுத்திருக்காங்க. அப்போனா மொத்தமே நமக்கு 50 பேரும் தெரியும். அப்போ அதில் 10 நீங்கள் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து 40ன்னு தெரியும். ஓகேங்களா? அப்போ 40 போர்ஷனில் தான் நம்மளுக்கு யார் இருக்குது? ரகு இருக்காரு. ஓகேங்களா? 40வது பொசிஷனில் தான் ரகு இருக்காரு. அப்போ 40 வந்து 2xனா எக்ஸ் வந்து என்ன இருக்கும்? 20 இருக்க முடியும். அப்போ பாலோட ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 20 தான் இருக்க முடியும். ஸோ கொஸ்டின் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வகுப்பில் பால் என்ற ரேங்க் தான் கேட்டிருக்காங்க. ஸோ டாப்லேருந்து நம்மளுக்கு 20th ரேங்க்ல தான் வந்து நம்மளுக்கு பால் இருக்காரு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். நம்ம 10th கொஸ்டின் போயிடலாமா? ஸோ ரிச்சர்ட் இஸ் 15th ஃப்ரம் த ஃப்ரண்ட் காலம். ஓகேங்களா? ஸோ ஒரு லைன் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரண்ட்டு, இது வந்து பேக்கு, இப்படி வச்சுப்போம். ஸோ இப்போ 15th தான் யார் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரிச்சர்டு இருக்காரு. ஓகேங்களா? ரிச்சர்டு தானே? ரிச்சர்டு வந்து 15th. ஓகேப்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர் வாஸ் ஏ ட்ரைஸ் ஆஸ் மெனி ஆஸ் பிஹைண்ட் ஆஸ் தேர் வேர் இன் ஃப்ரண்ட். ஓகே, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ஃப்ரண்ட்ல எத்தனை பேர் இருந்தாங்க? இப்போ ரிச்சர்டுக்கு ஃப்ரண்ட்ல வந்து நம்மளுக்கு 14 பேர் இருக்காங்க. அப்போ இதே மாதிரி 3 மடங்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு பின்னாடி இருக்காங்க, பேக் சைடு பிஹைண்ட் ஹிம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 14 × 3 என்ன வரும்? 42. அப்போ இவருக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 42 பேர் இருக்காங்க. அப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கீழே இருந்து பார்க்கும்போது 43வது இடத்துல இருப்பாரு. யாரு? ரிச்சர்டு. ஓகேங்களா? ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியுதா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் ஹவு மெனி பாய்ஸ் ஆர் தேர் பிட்வீன் ரிச்சர்ட் அண்ட் 7th பாய் ஃப்ரம் த எண்ட் ஆஃப் த காலம். ஓகேங்களா? ஸோ 7th பொசிஷன் ஃப்ரம் த எண்ட் ஆஃப் த காலம்னா இங்கேருந்து 7th பொசிஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இதுலேருந்தும் இதுக்கும் நடுவில் எத்தனை பேருன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு தெரியும் ஃபைட்டர்ஸ், ரிச்சோட ரேங்க் கீழேருந்து பார்க்கும்போது 43ன்ட்டு, இங்கே வந்து இங்கேருந்து கீழேருந்து பார்க்கும்போது 7th பொசிஷன் வந்து இங்கே இருக்காரு. அப்போது ரெண்டுத்துக்கு நடுவில் எத்தனை பேர்னா இதுக்கு டிஃபரன்ஸ் எடுத்து -1 போட்டால் ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ டிஃபரன்ஸ் எடுங்க. டிஃபரன்ஸ் எடுத்தால் நம்மளுக்கு வந்து என்ன வருது? 36 வருமா? -1 போடுங்க, 35. ஸோ 35 எங்கே இருக்குன்னு பாருங்கள், நம்மளுக்கு 3rd ஆப்ஷனில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் 3 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 10. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் தமிழ்ல ஒரு டைம் சால்வ் பண்ணிட்டா ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். பட் பார்க்க தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், புரியாத மாதிரி இருக்கும். பட் நீங்கள் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப 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 ஈஸியான கொஸ்டின் ஃபைட்டர்ஸ். இப்போ நம்மளுக்கு ரிச்சர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வரிசையில் முன்னால் இருந்து, ஓகேங்களா, 15வது இடத்தில் உள்ளார். ஒரு வரிசை, ஒரு கியூ இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ இது வந்து ஃப்ரண்ட்டு, இது வந்து பேக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ அது வந்து 15வது இடத்துல வந்து யாருன்னா ரிச்சர்ட் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க பாருங்க, முன்னால் இருந்ததை விட அவருக்கு பின்னால் 3 மடங்கு அதிகமாக சிறுவர்கள் இருக்கிறார்கள். அதாவது முன்னால, ரிச்சர்டுக்கு முன்னால எத்தனை பேர் இருக்காங்க? நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது 14 பேர் இருக்காங்க. ஓகேங்களா? அதை விட 3 மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்போ 42 பேர் வந்து அவருக்கு பின்னாடி இருக்காங்க. ஸோ அப்போ ரிச்சர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருந்து நம்மளுக்கு 43வது இடம் தெரிஞ்சிருது நம்மளுக்கு பார்த்தாலே. ஓகேங்களா? பிகாஸ் அவருக்கு பின்னாடி 42 பேர் இருக்காங்கன்னா அவர் 43வது தான் இருக்கணும் கீழே இருந்து. ஓகேங்களா? ஸோ இப்போ ரிச்சர்டுக்கும் நெடுவரிசையின் முடிவில் இருந்து 7வது பையனுக்கும் இடையில எத்தனை பேர் இருக்காங்கன்றாங்க. அப்போ இங்கிருந்து நம்மளுக்கு 7வதுல ஒருத்தர் இருக்கான் பார்த்தீங்களா, இவனுக்கும் இந்த ரிச்சர்டுக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க? இதுதான் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு தெரியும் லெஃப்ட் ஹேண்ட் கீழே இருந்து 7வது பொசிஷன்லையும் கீழே இருந்து 43வது இடத்துல இருக்கிற நடுவில் இருக்கிறவங்க எத்தனை பேர்னா, ஸோ இது ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் எடுங்க. நம்மளுக்கு 36 வருமா? 6 வருது. -1 போடுங்க, 35. ஸோ இப்போ 35 எங்கே இருக்குன்னு பாருங்க, நம்மளுக்கு 3rd ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 10. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஸோ நம்ம 10 கொஸ்டின் முடிச்சிருக்கோம். ஸோ 11th கொஸ்டின் போகலாமா? இந்த கொஸ்டினில் என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்க ஃபைட்டர்ஸ். K is more beautiful than B. ஓகே, B is not beautiful than Y. J is not as beautiful as B or Y. So what is the lowest level of beauty அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ வெரி சிம்பிள். K is more beautiful சொல்கிறாங்க. வெயிட். ஸோ K is more beautiful than B. ஓகேங்களா? தென் B is not beautiful than Y. அப்போனா வந்து Y தான் பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ Y இங்கேயே வரலாம், கேக்கு முன்னாடியே வரலாம். ஸோ அதை இப்போதைக்கு நம்ம ஹோல்ட் பண்ணி வைப்போம். தென் J is not beautiful as B or Y. ஓகேங்களா? ஸோ J வந்து பார்த்தீங்கன்னா பிஏவோடையும் பியூட்டிஃபுல்லாக இல்லை, ஒய்யோடையும் பியூட்டிஃபுல்லாக இல்லை. அப்போனா வந்து J வந்து
பிக்கும் முன்னாடி வராரு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாட் இஸ் த லோவஸ்ட் லெவல் ஆஃப் பியூட்டி அப்படின்ற மாதிரி கேட்டுருக்காங்க. ஸோ ஆப்வியஸா நம்மளுக்கு ஜே தான் வருது. ஓகேங்களா? ஸோ அப்போ ஆப்ஷன் 2 தான் கரெக்ட்டா இருக்கும். எப்படி பிரவீன் இத கொண்டு வந்தேன்னா, நான் தமிழ்ல சால்வ் பண்றேன். பார்க்கலாமா? ஸோ என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. கே வந்து பார்த்தீங்கன்னா, பியை விட அழகாக இருக்கிறார். அதாவது கே வந்து பார்த்தீங்கன்னா, பியை விட அழகாக இருக்கிறார். ஓகேங்களா? இது புரிஞ்சுதா? தென் ஆ அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, பி வந்து பார்த்தீங்கன்னா, ஒய்யை விட அழகாக இல்லை. ஓகேங்களா? பி வந்து பார்த்தீங்கன்னா, ஒய்யை விட அழகா இல்ல. அப்பன்னா ஒய் வந்து பியை விட அழகா இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அது உங்களுக்கு புரியுதா? அப்போ வந்து இங்க வந்து ஒய் வரலாம். இல்ல கே முன்னாடி வரலாம், ஒய் முன்னாடி வரலாம். அது நம்மளுக்கு இப்போதைக்கு தேவையில்ல. அது ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணி வைங்க. தென் நெக்ஸ்ட் பாருங்க. ஜே வந்து பார்த்தீங்கன்னா, பி அல்லது ஒய்யை போல அழகாக இல்லை. ஓகேங்களா? ஸோ ஜே வந்து பார்த்தீங்கன்னா, பி மற்றும் ஒய்யை போல அழகாக இல்லைன்னா, அதை விட அழகா இல்ல. ஓகேங்களா? அப்பன்னா அழகு அதை விட கம்மியா இருக்காங்க. புரியுதா? ஜே வந்து பி அல்லது ஒய்யை போல அழகாக இல்லை அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க. தென் அப்பன்னா வந்து ஜே தான் வந்து கடைசியா இருக்கிறாங்க. ஓகேங்களா? அதான் அழகு குறைவா இருக்கிறாங்க. அப்ப அழகில் மிக குறைந்த நிலையில் இருப்பவர் யாருன்னா ஜே. ஓகேங்களா? ஸோ அதனால தான் நான் செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆப்ஷன் 2 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 11. நம்ம இப்போ 12th கொஸ்டின் பார்த்துடலாமா? பிரைஸ் ஆஃப் 5 கார்ஸ் ஏஎல், ஜேஎம் அண்ட் டி ஆர் கம்பேர்டு. ஸோ 5 கார்னு சொல்லியிருக்காங்களா? 1, 2, 3, 4, 5. அப்போ இது வந்து ஹையஸ்ட் வச்சுப்போம் இந்த சைடு. தென் இந்த சைடு வந்து லோவஸ்ட். ஓகேங்களா? ஸோ என்னென்ன கொடுத்துருப்பாங்க? ஏ இஸ் த லீஸ்ட் ப்ரைஸ். ஏ தான் வந்து லீஸ்ட் ப்ரைஸ்னு சொல்லிட்டாங்க. அதை நம்ம போட்டோம். தென் நோ 2 கார்ஸ் ஹேவ் சேம் ப்ரைஸ். ஓகே, அது பிரச்சனை இல்லை. ஜே வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் டி. அந்த டீயை விட ஜே வந்து கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? அண்டு எல் அண்டு எம். ஓ, அதாவது ஜே வந்து பார்த்தீங்கன்னா எல், எம், டி மூணுத்தை விடையும் கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? தென் ப்ரைஸ் ஆஃப் நெய்தர் டி ஆர் நார் எல் இஸ் த ஹையஸ்ட். அதாவது எல்லும் வரல, டீயும் வரல. ஓகே, அப்போனா எம் தானே வரும் ஃபைட்டர்ஸ். எம் தான் வரணும் அப்போ ஹையஸ்ட்டு. நம்மளுக்கு ரிமைனிங் இருக்க கேரக்டர் அப்படியே போடும் தான். எல், டி, ஜே. ஓகேங்களா? 5 கார்டு சொல்லியிருக்காங்க. அப்போ இப்படி தான் வந்தாகணும். ஓகேங்களா? தென் ப்ரைஸ் ஆஃப் டி இஸ் லெஸ் தென் எல். டி இஸ் லெஸ் தென் எல். நான் சொன்ன மாதிரி கரெக்டாக தான் வந்திருக்கு. தென் ஹவு மெனி கார் இஸ் லெஸ் தென் த ப்ரைஸ் ஆஃப் எல். ஸோ எல்லை விட எத்தனை காரு ப்ரைஸ் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க? 3 காரு. அப்போ ஃபோர்த் ஆப்ஷனா? ஆப்ஷன் 4 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 12. ஓகேங்களா? ஸோ இப்போ தமிழ்லையும் நான் சால்வ் பண்ணிட்டா? ஓகே. ஸோ தமிழில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஃபைடர்ஸ். ஏஎல், ஜே, எம் மற்றும் டி ஆகிய 5 கார்களின் விலை ஒப்பிடப்படுகிறது. ஏயின் விலை மிக குறைவு. ஸோ இப்போ 5 கார்களின் விலை ஒப்பிடப்படுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த சைடு வந்து லோவஸ்ட், இந்த சைடு ஹையஸ்ட் வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஏயோட விலை தான் ரொம்ப குறைவு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் அடுத்த 2 கார்களின் ஒரே விலையை கொண்டிருப்பதில்லை. அதாவது எந்த 2 கார்களும் ஒரே விலையை கொண்டிருக்கவில்லைன்னு சொல்லிட்டாங்க. தென் ஜேவின் விலை வந்து பார்த்தீங்கன்னா டி, எல், எம்ஐ விட குறைவு. அதாவது டி, எல், எம் இது எல்லாத்தையும் விட ஜேவோட ப்ரைஸ் வந்து கம்மி. ஓகேங்களா? ஸோ அது நீங்கள் புரிஞ்சுக்கணும். தென் அதுக்கப்புறம் பாருங்கள், டி மற்றும் எல்லின் விலை இரண்டுமே உயர்ந்தவை அல்ல. அப்போனா நம்மளுக்கு டி, எல் உயர்ந்தவை அல்லனா ஜே அதோட கம்மின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு என்ன வரும்? டி, எல் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ எம் தான் ஹையஸ்ட்டாக இருக்க முடியும். அதனால தான் நான் எம் போட்டேன். தென் இந்த ஆர்டர் அப்படியே போட வேண்டியதான். ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்டர் அப்படியே போகிறதுக்கு முன்னாடி அங்கே இன்னொரு பாயிண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. டீயின் விலை எல்லை விட குறைவு. அப்போது எல்லை விட டி குறைவு, அதை விட ஜே குறைவு. ஸோ நம்மளுக்கு கேட்டிருக்கு என்னன்னா, எத்தனை கார்களின் விலை எல்லின் விலையை விட குறைவாக. ஸோ எல்லை விட எத்தனை காரின் விலை குறைவான்னு கேட்டிருக்காங்க. 3 கார் இருக்காங்க. அது டி, ஜே, ஏ. ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் 4 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 12. நம்பர் 13 கொஸ்டின் போயிடலாமா? ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க பாருங்க ஃபைட்டர்ஸ். மோகன் இஸ் taller than Shyam. Okay, but shorter than Ramesh. ஓகேங்களா? ஸோ ரமேஷ் இஸ் டாலர் தென் ராஜன் பட் ஷார்ட்டர் தென் கௌதம். அதாவது இவர் வந்து ரமேஷ். ஓகேங்களா? ஸோ ரமேஷ் வந்து பார்த்தீங்கன்னா டாலர் தென் ராஜன் பட் ஷார்ட்டர் தென் கௌதம். ஓகே, இஃப் ஷியாம் இஸ் டாலர் தென் ராஜன். ஷியாம் வந்து பார்த்தீங்கன்னா டாலர் தென் ரஜத். ஓகே, இங்கே வந்து கௌதம் வந்துடும். ஓகேங்களா? பிகாஸ் அவங்க ரமேஷ் தான் சொல்கிறாங்க. ரமேஷ் வந்து டாலர் தென்னு ரஜத். இது வந்து ரஜத். ரமேஷ் வந்து ரஜத்தோட பெருசாக இருக்காரு, பட் கௌதத்தோட சின்னதாக இருக்காரு. ஓகேங்களா? இஃப் ஷியாம் இஸ் டாலர் தென் ரஜத், தென் ஹூ இஸ் த ஷார்டஸ்ட் அமாங் தென். ஸோ ஹூ இஸ் த ஷார்டஸ்ட்னா ரஜத் தான் ஷார்டஸ்ட். அப்போ ஆப்ஷன் 2வா? ஆப்ஷன் 2 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 13. இப்போ நான் தமிழ்லையும் சால்வ் பண்ணுறேன் பாருங்க. ஸோ தமிழில் என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்துலாமா? ஸோ மோகன் ஷியாமை விட உயரமானவர். மோகன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டர்ஸ் ஷியாமை விட உயரமானவர், அதை போட்டோம். ஆனால் ரமேஷை விட குறைவானவர். ரமேஷ்னா 6 எம்.
ஓகேங்களா. ஸோ ரமேஷை விட குறைவானவர். ரமேஷ் வந்து பார்த்தீங்கன்னா ரஜத்தை விட உயரமானவர். ஆனால் கௌதமோட உயரம் குறைவானவர். யாருன்னா ரமேஷ். அப்போ கௌதம் தான் பெருசா இருக்காரு. ஆனா அவங்க வந்து ரஜத்தை விட குள்ளமா பெரியவர்னு சொல்லிட்டாங்கல்ல. யா ரமேஷ் வந்து பார்த்தீங்கன்னா ரஜத்தை விட உயரமானவர். அப்போ இங்க வந்து ரஜத் வராரு. ஆனா ரஜத் இந்த இந்த பொசிஷன்ல எங்க வராருன்னு தெரியல. அதனால ரஜத்தை வந்து ஹோல்ட் பண்ணி வைப்போம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. ஷியாம் வந்து பார்த்தீங்கன்னா ரஜத்தை விட உயரமானவர். அப்போனா ரஜத் இங்க தான் வராரு. ஓகேங்களா. இப்போ ஷாம் வந்து உயரமானவர். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? எல்லாரிலும் குள்ளமானவர் யாருன்னா ரஜத் தான். அப்போ ரஜத் எங்க இருக்காரு? செகண்ட் ஆப்ஷனா? யா ஆப்ஷன் 2 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 13. ஓகேங்களா. ஸோ நம்ம 14th கொஸ்டின் போயிடலாமா? ஓகே. தெர் இஸ் இன் வேக்சினேஷன் கேம்ப் செட்டப் இன் ஆர்மி என்ன சொல்றது கண்டென்மெண்ட் ஏரியா ஆஃப் வேக்சின் தட் சோல்ஜர்ஸ் அகேன்ஸ்ட் COVID-19. அட் த பர்டிகுலர் டைம் தேர் ஆர் 50 சோல்ஜர்ஸ் இன் ஏ கியூ. ஓகேங்களா. ஸோ ஒரு கியூ இருக்கு ஃபைட்டர்ஸ். அந்த கியூவில் பார்த்தீங்கன்னா 50 சோல்ஜர்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ என்னன்னா ஆகாஷ் இஸ் 11th ஃப்ரம் த ஃப்ரண்ட்டு. ஸோ இது வந்து ஃப்ரண்ட்டு, இது வந்து பேக்கு. ஓகேங்களா. அப்போ வந்து ஆகாஷ் வந்து 11th பொசிஷனில் இருக்கார். யார்? ஆகாஷ். அண்டு வஜ்ரா இஸ் 29th ஃப்ரம் த பேக் எண்டு. ஸோ இங்கே வந்து வஜ்ரா இருக்காங்க V29th. ஓகேங்களா. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் a total of how many soldiers are there waiting between ஆகாஷ் அண்டு வஜ்ரா. ஸோ நம்மளுக்கு ஆகாஷ்க்கும் வஜ்ராக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தான் கொஸ்டின். ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு என்னென்ன பண்ணணும்ட்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளுக்கு ஃப்ரண்ட்லேருந்து ஆகாஷ் 11th தெரியும். இப்போ ஃப்ரண்ட்லேருந்து நம்மளுக்கு வஜ்ரா என்ன பொசிஷன் கண்டுபிடிச்சிட்டா 2 பேருக்கு டிஃபரன்ஸ் எடுத்து -1 போனால் நம்மளுக்கு ஆன்சர் ஈஸியாக கிடைச்சிரும். நம்மளுக்கு தெரியும் பேக்லேருந்து வாஜ்ரா வந்து பார்த்தீங்கன்னா 29. அப்போ 50லேருந்து 29 போனால் நம்மளுக்கு 11 வருமா. ஸோ +1 ஆட் பண்ணுங்க, நம்மளுக்கு 12 வருது. ஓகேங்களா. 11 தானே ஃபைட்டர்ஸ், இல்லை 21? சாரி 21 வருதுல்ல. கரெக்ட் தானே. 21 ஆட் பண்ணால் தான் கரெக்ட். சாரிப்பா. 21 +1 பண்ணுங்க, 22 வரும். ஓகேங்களா. அப்போ 22nd பொசிஷனில் இருக்காரு ஃப்ரண்ட்ல இருந்து. யாரு? வாஜ்ரா. ஓகேங்களா. வாஜ்ரா தான். ஓகே. 22nd இருக்காரு. ஸோ இப்போ நம்மளுக்கு 11க்கும் 22க்கும் டிஃபரெண்ட் எடுக்கணும். ஸோ 11க்கும் 22க்கும் டிஃபரன்ஸ் எடுத்துன்னா நமக்கு 11 வரும். -1 போட்டால் அப்போ 10. ஸோ அப்போ 10 தான் நம்மளுக்கான ஆன்சர். ஆப்ஷன் 3 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 14. ஓகேங்களா. சூப்பர். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். தமிழ்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா? ஓகே. ஸோ தமிழில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. ஒன்றும் கிடையாது ஃபைட்டர்ஸ். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வரிசையில் 50 வீரர்கள் உள்ளனர். ஓகேங்களா. ஸோ 50 பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆகாஷ் முன்பக்கத்திலிருந்து, இது வந்து முன்பக்கம், இது வந்து பின். ஓகேங்களா. ஸோ முன்பக்கத்திலிருந்து ஆகாஷ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 11வது இடத்துல இருக்காரு. ஓகேங்களா. தென் வஜ்ரா வந்து பார்த்தீங்கன்னா பின்பக்கத்தில் இருந்து 29வது இடத்துல இருக்காரு. இது வந்து நம்மளுக்கு வஜ்ரான்னு எத்தனா கூட 29வது இடம். ஸோ கீழே இருந்து. ஓகேங்களா. ஆகாஷ் வந்து மேல இருந்து இருக்காரு. ஸோ நம்மளுக்கு என்ன கொஸ்டின் கேட்குறாங்க பாருங்க. ஆகாஷ் மற்றும் வஜ்ராக்கு இடையே மொத்தம் எத்தனை பேர் உள்ளார்கள்னு கேட்குறாங்க. அதாவது என்னன்னா இந்த 2 பேருக்கு நடுவுல எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கு நம்மளுக்கு என்ன தெரியும்னா டாப்ல இருந்து ஆகாஷோட ரேட்டு என்ன சொல்றது பொசிஷன் பார்த்தீங்கன்னா 11 தெரியும். அதே மாதிரி டாப்ல இருந்து நம்மளுக்கு வஜ்ராவோட பொசிஷன் நம்மளுக்கு தெரியணும். ஆனால் நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா நம்மளுக்கு பாட்டத்துல இருந்து வஜ்ராவோட பொசிஷன் தெரியும். அப்போ நம்மளுக்கு டாப்புக்கு வேணும்னா நம்ம என்ன பண்ணோம்னா டோட்டல் இருந்து இந்த பாட்டமும் மைனஸ் பண்ணால் நம்ம டாப்புக்கு வச்சிரும். ஓகேங்களா. அப்போ டோட்டல் எனக்கு வந்து 15 தெரியும். அதில் நான் 29 மைனஸ் பண்ண எனக்கு 21 தெரியும். இது கூட நம்ம 1 ஆட் பண்ணணும். அப்போ தான் அந்த பொசிஷன் நம்மளுக்கு கிளியரா தெரியும். அப்போ 22nd பொசிஷன் இருக்காரு நம்மளுக்கு டாப்ல இருந்து வஜ்ரா. ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா இப்போ ஆகாஷ்க்கும் வஜ்ராக்கும் டாப் தெரியும்ல 11 22. இது டிஃபரன்ஸ் எடுத்தா நம்மளுக்கு 11 வரும். அதுல இருந்து -1 போனா 10 கிடைச்சிரும். ஸோ 10 தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். நம்ம 15th கொஸ்டின் போயிடலாமா? யா. ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் ஃபைட்டர்ஸ். நீங்க பென் பேப்பர் எல்லாமே சால்வ் பண்ணிடலாம். ஸோ என்னன்னா ஹரி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஹையஸ்ட்ல இருந்து 5th, லோயஸ்ட்ல இருந்தும் 5th சொல்றாங்க. அதாவது டாப்ல இருந்தும் 5வது தான் இருக்காராம், லோயர்ல இருந்து 5வது தான் இருக்காராம். அப்போ ஹவு மெனி பீப்புள் பார்ட்டிசிபேட்னு சொல்றாங்க. ஸோ என்ன சொல்றது, ஜஸ்ட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி -1 போடுங்க, அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. அப்படி இல்லைனா இப்போ இந்த சைடு டாப்னா இவருக்கு மேலே ஒரு 4 பேர் இருப்பாங்க, கீழே ஒரு 4 பேர் இருப்பாங்க. அப்போ ஆட் பண்ணுங்க, அப்புறம் இவரையும் சேர்த்து ஆட் பண்ணுங்க, 9. ஸோ ஓவராலாக நான் சொன்ன மாதிரி 9 தான் கிடைச்சிருக்கும். ஸோ ஆப்ஷன் 2 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 15. ஓகேங்களா. ஸோ ஒன்றும் இல்லை ஃபைட்டர்ஸ், இந்த பந்தயத்தில் ஹரி வந்து பார்த்தீங்கன்னா உயரமான 5வது உயரமானவர், அதே மாதிரி 5வது தாய்வானவரும் அவர் தான். ஸோ அப்போ ரெண்டுமே அவர் தான். அப்போ அவருக்கே அவர் அந்த லைன்ல மொத்தம் எத்தனை பேருன்னு கேட்குறாங்க. ஸோ அதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டா போதும், ஆன்சர் வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிரும். ஓகேங்களா. ஸோ இந்த கொஸ்டின் வந்து
ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஃபைட்டர்ஸ். இதில் கஷ்டப்படுறதுக்கு எதுவும் கிடையாது. ஓகேங்களா? சூப்பர். நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? யா. ஸோ இந்த 16th கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. இன் எ ரோ ஆஃப் கேர்ள்ஸ் கமலா இஸ் 9th ஃப்ரம் த லெஃப்ட். ஓகேங்க. ரோ ஆஃப் கேர்ள்ஸு இதில் வந்து இது வந்து லெஃப்ட்டு, இது ரைட்டு. ஸோ கமலா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 9th பொசிஷனில் இருக்காங்க. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா வெண்ணா வந்து பார்த்தீங்கன்னா 16th ஃப்ரம் த ரைட்டு, 16th பொசிஷனில் இருக்காங்க. ஓகே. இஃப் தேர் ஆர் இன்டர்சேஞ்ச் தேர் பொசிஷன் கமலா பிகம் 25th ஃப்ரம் த லெஃப்ட். ஸோ கமலா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடுறாங்க நம்மளுக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே வந்ததுனால அவனோட பொசிஷன் வந்து 25ஆக மாறிடுது. ஓகேங்களா? இப்போ வந்து நம்மளுக்கு இவர் யார், வேணா வந்து இப்போ இங்கே வந்துடுறாங்க. ஸோ இப்போ என்னன்னா நம்மளுக்கு ஹவு மெனி கேர்ள்ஸ் ஆர் தேர் இந்த ரோ அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் என்னன்னா கமலாவோட பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போது லெஃப்டில் இருந்து 25ஆவதுன்னு தெரியும். அதேமாரி கமலாவோட பொசிஷன் ரைட்டில் இருந்தும் இப்போது 16ன்னு தெரியும். எப்படி ரைட்லேருந்து 16ன்னு சொல்கிற பிரவீன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து அவங்க ஏற்கனவே இருந்த வேணாவோட பொசிஷனில் தான் இருக்காங்க. அப்போனா நம்மளுக்கு தெரியும் வேணா ஏற்கனவே நம்மளுக்கு ரைட்லேருந்து 16ஆவது பொசிஷன். ஓகேங்களா? அப்போது கமலாவும் இப்போ அதே இடத்துல இருக்கிறதுனால அவங்களோட பொசிஷன் வந்து இப்போ கமலாவுக்கு வந்துடுது. ஓகேங்களா? ஸோ நம்ம ஒரு லைனில் ஒருத்தரோட பொசிஷன் லெஃப்ட் ரைட்டு தெரிஞ்சால் டோட்டல் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். அது நான் எப்படி சொன்னால் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு -1 போடலாம், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அப்படி இல்லைனா அவங்களோட லெஃப்ட் ரைட் ஆட் பண்ணிவிட்டு ஒருத்தரை ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருதுன்னு பாருங்கள். 31 வரும். ஓகேங்களா? 31 வருது. ஸோ -1 போடுங்க. அப்போ 30 வரும். ஸோ அப்போ 30 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 31 வருது. வெயிட் 41 வருதுல்ல, சாரிப்பா, 41 வருது. -1 பண்ணால் 40. ஓகேங்களா? ஸோ அப்போ 40 எங்கே இருக்குன்னு பாருங்கள். நம்மளுக்கு தேர்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 16. இல்லை எனக்கு இது புரியலன்னு நினச்சுன்னா நீங்கள் இங்கே பாருங்கள். இங்கே 16ஆவது பொசிஷனில் இருக்காரா, எந்த சைட்லேருந்து, ரைட் சைட்லேருந்து. அப்போ இந்த சைடு 15 பேர் இருப்பாங்க. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா அவர் எத்தனாவது பொசிஷனில் இருக்காரு, 25. அப்போனா இங்கே ஒரு 24 பேர் இருப்பாங்க. ஸோ 15 24 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 41 வரும். ஸோ இல்லை 39 பேர் வரும். கரெக்டாக? தென் +1 பண்ணுங்க, நம்மளுக்கு 40 கிடைச்சிரும். ஸோ அப்படியே நீங்கள் ஈஸியாக போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸி தான் ஃபைட்டர்ஸ், கஷ்டப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. பெண்கள் ஒரு வரிசையில் கமலா இடமிருந்து 9ஆவது இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ இது லெஃப்ட்டு, இது ரைட்டு. கமலா வந்து பார்த்தீங்கன்னா 9ஆவது பொசிஷன் சொல்லிட்டாங்க. அதேமாரி வெண்ணா வந்து பார்த்தீங்கன்னா வலம் இருந்து 16ஆவது பொசிஷன். ஓகேங்களா? இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அவர்கள் தங்களின் இடங்களை மாற்றிக்கொண்டால். ஓகேங்களா? இடங்களை மாற்றுறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கமலா வந்து இங்கே வந்துடுறாங்க, வெண்ணா இங்கே போயிடுறாங்க. இப்போ வந்து கமலா வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்ல இருந்து நம்மளுக்கு 25ஆவது பொசிஷன் இருக்காங்க. ஸோ இப்போ ரைட்ல இருந்தும் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு, லெஃப்ட்ல இருந்தும் தெரிஞ்சிச்சுன்னா அந்த லைன்ல மொத்தம் எத்தனை பேர் இருந்தான்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறேன்னா இப்போ லெஃப்ட் சைடில் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கவுண்ட் பண்ணுங்க. இதுல இருந்து 24. ரைட் சைடில் பாருங்க 15 பேர். ஓகேங்களா? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க, நம்மளுக்கு 39 வரும். ஸோ +1 பண்ணிக்கங்க, ஏன்னா நம்ம கமலாவையும் சேர்க்கணும்ல. பண்ணால் நம்மளுக்கு 40 கிடைச்சிரும். ஸோ 40 தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் ஃபைட்டர்ஸ். 17th கொஸ்டின். இதில் என்ன சொல்றாங்க பாருங்க. அன்சுமன் takes a middle position in the row by shifting 7 places to his right. ஓகேங்களா? if there were total 33 persons sitting in a row, and then what is the actual position of Anshuman from the right end of the row? ஓகேங்களா? ஸோ அன்சுமன் தனது வலது பக்கம் 7 இடங்களை நகர்த்தி வரிசையில் நடுநிலையை அடைகிறார். ஓகேங்களா? ஸோ அப்போ ரைட் சைடு 7 பொசிஷன் நகர்றாரு. அப்படி நகுந்தா மட்டும்தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சென்டருக்கு வராரு. ஓகேங்களா? அது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் வரிசையில் மொத்தம் 33 பேர் அமர்ந்திருந்தால் வரிசையின் வலது முனையிலிருந்து என்ன சொல்லுது, அன்சுமானின் உண்மையான நிலை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வெரி சிம்பிள் ஃபைட்டர்ஸ். என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. மொத்தமே வந்து 33 பேர் இருக்காங்க. ஓகேங்களா? அவர் சென்டருக்கு வரணும். சென்டர்னா அப்போ 17th பொசிஷன் வருமா? ஸோ அப்போ இந்த சைடு 16 பேர், இந்த சைடு 16 32 17 ஒரு 33. ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு கரெக்டாக புரியுதா? இது வந்து லெஃப்ட்டு, இது வந்து ரைட்டு. ஸோ இதுவெல்லாம் கரெக்டாக புரிஞ்சிருக்கா ஃபைட்டர்ஸ்? ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஸோ ஷிஃப்டிங் 7 பிளேசஸ் டு த ரைட்டு. ஸோ 7 பிளேசஸ் டு த ரைட்டு போனால் மட்டும்தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சென்டருக்கு வராரு. ஓகேங்களா? ஸோ அப்படின்னா எங்கே இருந்திருப்பாரு? 10th பொசிஷனில் இதுக்கு முன்னாடி இருந்திருப்பாரா? நீங்களே யோசிச்சு பாருங்க. அவர் வந்து 10th பொசிஷன்ல இருந்தா 7 பிளேசஸ் வந்து மாறினா நம்மளுக்கு வந்து 17th பொசிஷன் வந்திருப்பாரு. ஓகேங்களா? இது உங்களுக்கு புரியுதா? இப்போ என்னன்னா, தென் வாட் வாஸ் த ஆக்சுவல் பொசிஷன் ஆஃப் அன்சுமன் ஃப்ரம் த ரைட் எண்ட் ஆஃப் த ரோ?
ஓகேங்களா? ஸோ இவரு 10th பொசிஷன்ல இருந்து 7 பொசிஷன் மாறினா தான் 33 ஓகேங்களா? இப்போ 10th பொசிஷன்ல இருந்து இந்த ரைட் எண்டுக்கு எவ்வளோ தொலைவு இருக்கு? எத்தனை பேர் தாண்டி இருக்காரு? அதுதான் கேள்வி. ஓகேங்களா? ஸோ அதுதான் நீங்க தமிழ்லயும் பாருங்க. மொத்தம் 33 பேர் அமர்ந்திருந்தால், வரிசையின் வலது முனையிலிருந்து அமித்ஷாவின் உண்மையான நிலை என்ன? அப்படின்ற மாரி கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 33 அதில நம்ம மைனஸ் பண்ணா 23 வரும். தென் பிளஸ் 1 போட்டுப்போம். அப்போ 24 ஓகேங்களா? அப்போ ரைட் ஹேண்ட்லேருந்து 24th பொசிஷன்ல இருக்காரு. ஸோ அப்போ 24 எங்க இருக்குன்னு பாருங்க. நம்மளுக்கு தேர்ட் ஆப்ஷன்ல இருக்கு. ஸோ ஆப்ஷன் 3 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 17 ஓகேங்களா? நம்ம 18th கொஸ்டின் போயிடலாமா? ஓகே. ஸோ அக்கார்டிங் டு த எக்ஸாமினேஷன் ரிசல்ட்ஸ் ஆஃப் த கிளாஸ் எக்ஸ் இஸ் ரேங்க்டு டாப் எக்ஸ் இஸ் ரேங்க்டு 11th ஃப்ரம் த டாப் ஓகேங்களா? அதேமாரி 30th from the bottom amongst those who passed the examination. 6 students did not give the examination, whereas 4 students failed in it. So how many students are in the class? ஓகேங்களா? ஸோ என்ன சொல்றாங்கன்னா ஃபைட்டர்ஸ் தமிழ்ல ட்ரீட் பண்ணிடுறேன் பாருங்க. ஒரு வகுப்பின் தேர்வு முடிவுகளின்படி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களின் எக்ஸ் முதலிடத்திலிருந்து 11வது இடத்தையும் ஓகேங்களா? அதே மாதிரி கீழிருந்து 30வது இடத்திலையும் பிடித்துள்ளார் ஓகேங்களா? தென் 6 மாணவர்கள் தேர்வு எழுதவில்லை. அதுல 4 பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதில் தோல்வி அடைந்துள்ளனர் ஓகேங்களா? ஸோ வகுப்பில் எத்தனை மாணவர்கள் உள்ளார்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு கிளாஸ் இருக்கு ஃபைட்டர்ஸ் எக்ஸாம் எழுதுனவங்களுடைய ரிசல்ட் வந்தவங்களோட ரேங்க் மட்டும் போட்டிருக்காங்க ஓகேங்களா? அது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். தென் இஸ் 11th ஃப்ரம் த டாப். ஸோ டாப்ல இருந்து பார்த்தீங்கன்னா அவர் 11th பொசிஷன்ல இருக்காரு ஓகேங்களா? எக்ஸ்ன்றவர். அதேமாரி பாட்டத்துல இருந்து பார்த்தீங்கன்னா 30வது பொசிஷன்ல இருக்காரு ஓகேங்களா? ஸோ அவரே தான் 30வது பொசிஷன்ல இருக்காரு, 11th பொசிஷன்ல இருக்காரு. ஸோ நம்மளுக்கு தெரியும் 11னா அதுக்கு முன்னாடி 10 பேர் இருப்பாங்க, இதுக்கு முன்னாடி 29 பேர் இருப்பாங்க. ஸோ அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி +1 பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அப்படி நம்ம ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன வருதுன்னு பாருங்க. என்ன வருது ஃபைட்டர்ஸ் 39 + 1 40 வருது ஓகேங்களா? புரியுதா ஃபைட்டர்ஸ் உங்களுக்கு? 40 வருது கரெக்ட். ஸோ 40 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆயிருக்காங்க. அது நம்மளுக்கு தெரியுது. அதில் வந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 6 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாமே எழுதல. அப்போ ஒரு 6 பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் வேற ஃபெயில் வேற ஆயிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு 10, இது ஒரு 40 மொத்தம் ஓவராலா 50 பேர் அந்த கிளாஸ்ல இருந்திருக்கணும். 40 பேருக்கு ரேங்க் வந்திருக்கு. 6 பேர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதல, 4 பேர் ஃபெயில் ஆயிருக்காங்க. ஸோ ஓவராலா ஆட் பண்ணா 50. ஸோ 50 எங்க இருக்குன்னு பாருங்க. எனக்கு தேர்ட் ஆப்ஷன் இருக்கு. ஸோ ஆப்ஷன் 3 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 18 ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். நம்ம இப்போ 19th கொஸ்டின் சால்வ் பண்ணலாமா? ஓகே. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. KL, M மற்றும் N ஆர் 4 பர்சன்ஸ் ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா K இஸ் த ஓல்டஸ்ட் பட் நாட் அ புவரஸ்ட் ஓகே. அதாவது ஓல்டஸ்ட் புவரஸ்ட் ரெண்டுத்தை பற்றி பேசுகிறாங்க ஓகே. ஸோ M இஸ் த ரிச்சஸ்ட் பட் நாட் த ஓல்டஸ்ட் ஓகே. L இஸ் த ஓல்டஸ்ட் தென் N பட் நாட் தென் K ஆர் M ஓகே. K இஸ் த richer than L but not than N. The 4 persons can be ordered ascending order. அசெண்டிங் ஆர்டர்னா என்ன சொல்றது? லோல இருந்து ஐ போகணும் ஓகேங்களா? வித் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஏஜ் அண்ட் ரிச்னஸ் ரெஸ்பெக்டிவ்லி ஓகே. ஸோ ஃபைட்டர்ஸ் அப்போ லோல இருந்து நம்ம ஹை போனோம், அதுதான் மேட்டர். ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 பர்சன்ட் சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் ஏஜ் வச்சுப்போம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிச்னஸ் காசு வச்சுப்போம் ஓகேங்களா? ஸோ அப்போ கொடுத்துருக்கிற டேட்டாவை நம்ம ஃபில் பண்ணலாம் ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டேட்டா என்ன சொல்லிடுவாங்க பாருங்க. எம் இஸ் த ஃபர்ஸ்ட் கே இஸ் த ஓல்டஸ்ட் ஓகேங்களா? பட் நாட் த புவரஸ்ட் ஓகேங்களா? சூப்பர். அதேமாரி பாருங்க தமிழ்லையும் பாருங்க ஃபைட்டர்ஸ். கே வந்து பார்த்தீங்கன்னா மூத்தவர் ஓகேங்களா? ஸோ இப்போ ஏஜில் பார்க்கும்போது கே தான் வந்து பார்த்தீங்கன்னா மூத்தவர். ஸோ நம்மளுக்கு வந்து அசெண்டிங் ஆர்டரில் போக சொல்கிறாங்க. அப்போ இந்த சைடு லோவஸ்ட், இந்த சைடு ஹையஸ்ட். அதில் மூத்தவர் நடத்தினால நான் இந்த சைடு கே போட்டிருக்கேன் ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க ஃபைட்டர்ஸ். எல் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டர் தென் என் பட் நாட் தென் கே ஆர் எம். அப்போ கே எம்மை விட கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகேங்களா? ஸோ அப்போனா வந்து நம்மளுக்கு தெரியுது ஃபைட்டர்ஸ். அப்போ இங்கே வந்து எம் வரணும், இங்கே எல், இங்கே என் ஓகேங்களா? இப்போ தமிழ்லையும் நான் ரீட் பண்ணிடுறேன் பாருங்க. எல் என்பவர் பார்த்தீங்கன்னா என்னை விட மூத்தவர். அதாவது எல் என்பவர் பார்த்தீங்கன்னா என்னை விட மூத்தவர், ஆனால் கே மற்றும் எம்ஐ விட இல்லை ஓகேங்களா? அது கரெக்டாக வந்திருக்கு. இப்போ நம்மளுக்கு ஏஜ் படி பார்த்தீங்கன்னா பொசிஷன் வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. என் எல் எம்கே. ஸோ என் எல் எம்கே வர மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட் ஆப்ஷனும் தேர்ட் ஆப்ஷனும் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஃபோர்த் ஆப்ஷன் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம் ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிச்சரில் இப்போ பார்ப்போம் ஓகேங்களா? ஸோ இப்போ கே இஸ் ரிச்சர் தென் எல். அதாவது கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லை விட ரிச்சராக இருக்காரு ஓகேங்களா? கே இஸ் ரிச்சர் தென் எல் பட் நாட் தென் என் ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த பொசிஷன் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அப்போ எல் கே
என். ஓகேங்களா? எல்கேஎன் எங்க இருக்குன்னு பாருங்க. எல்கேஎன் எனக்கு வந்து செகண்ட் ஆப்ஷன்ல தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ ஆப்ஷன் 2 கரெக்டா இருக்குமா? ஸோ ஆப்ஷன் 2 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 19. ஓகேங்களா? ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் தான் ஃபைட்டர்ஸ். ஈஸியான கொஸ்டின் தான். ஓகேங்களா? ஸோ 20th கொஸ்டின் பார்த்துலாமா? ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் என்ன பண்றாங்கன்னு பாருங்க. Equal number of houses of both side of the street are numbered 1, 2, 3 up to one side, then back down the other side வந்து பார்த்தீங்கன்னா if the house number ஓகேங்களா இது போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் ஆகுது. ஓகே. ஸோ இஃப் ஹவுஸ் ஆர் நம்பர் இஸ் 9 இஸ் ஆப்போசிட் டு த 24 ஓகேங்களா தென் ஹவு many houses are there in the street. ஓகே ஒரு தெருவின் இருபுறமும் உள்ள சம எண்ணிக்கையில் வீடுகள் உள்ளது. இதான் ரோடுனா ரெண்டு சைடுமே வந்து வீடுங்க சம எண்ணிக்கையில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா அதில் வந்து பார்த்தீங்கன்னா 9க்கு ஆப்போசிட்டாக 24 வருது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஓகேங்களா தென் வந்து அந்த தெருவில் எத்தனை வீடுகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ நம்மளுக்கு என்ன சொல்றது ரோடு இருக்கு. அப்போ 9க்கு ஆப்போசிட்டா இப்போ 1, 2, 3ன்னு போட்டே போறோம்ல. அப்போ 9க்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ல வந்து 24 வந்திருக்கு. அப்போனா இந்த சைடு ஒரு 8 வீடு இருந்திருக்கணும். அப்போ 24க்கு அப்புறம் ஒரு 8 வீடு வரணும். ஓகேங்களா அப்போ 8 வீடு வருதுன்னா அப்போ 32 தான் கடைசி வீடாக இருந்திருக்க முடியும். ஸோ உங்களுக்கு புரியுதா ஃபைட்டர்ஸ் நான் சொல்றது 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம 9 வரலாம் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் எத்தனை நம்பர் போடுறோம்னு நமக்கு அவசியம் இல்லை. பட் 9க்கு ஆப்போசிட் 24ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ 24லேருந்து நெக்ஸ்ட் 25 வரணும்ல. அது வந்து 8க்கு ஆப்போசிட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் 26 போடுவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா 7க்கு ஆப்போசிட்டாக இருக்கும். அந்த மாதிரி போடும்போது எனக்கு 1 வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 32க்கு ஆப்போசிட்டாக இருக்கும். ஓகேங்களா அப்போ 32 தான் வந்து கடைசி வீடாக இருந்திருக்க முடியும். ஸோ அப்போ அவங்க கேட்டுக்கிட்ட டோட்டல் நம்பர் தான் கேட்டிருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 32 வீடுகள் இருந்திருக்கு. ஓகேங்களா ஸோ நான் சொல்ற கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். அவங்க கேட்டுக்கிட்டு மொத்தம் எண்ணிக்கை அந்த தெருவில் இருக்கிற வீடுகள் எண்ணிக்கை நம்ம சொல்லி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க கொடுத்துருக்க ஒரே டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா 24 ஆப்போசிட்டா 9 வருதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 9க்கு முன்னாடி 8 வீடு இருந்திருக்கணும். 24க்கு முன்னாடியும் 8 பேர் இருந்திருக்கணும். அப்போனா 24க்கு அப்புறம் வந்து 8 பேர் ஆட் பண்ணா நமக்கு 32 வரும். அப்போ 32 தான் வந்து ஒன்னோட மெர்ஜ் ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி நான் கெஸ் பண்ணி ஆப்ஷன் 3 வந்து செலக்ட் பண்றேன். ஓகேங்களா சூப்பர். நம்ம 21st கொஸ்டின் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? யா ஸோ இதில் என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணியிருக்காங்க தேர் ஆர் 5 ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா சதீஷ் கிஷோர் மோகன் அனில் அண்ட் ராஜேஷ். மோகன் இஸ் த டாலஸ்ட். ஓகேங்களா ஸோ 5 ஃப்ரெண்ட்ஸும் சொல்லிட்டாங்க 1, 2, 3, 4, 5. அதில் வந்து பார்த்தீங்கன்னா டாலஸ்ட்டும் ஷார்ட்டஸ்ட்டுக்கும் என்ன சொல்றது இது பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மோகன் இஸ் த டாலஸ்ட். ஸோ மோகன் தான் டாலஸ்ட்னு சொல்லிட்டாங்க. தென் சதீஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டர்ஸ் கிஷோரை விட ஷார்ட்டரு. ஓகேங்களா ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ராஜேஷை விட டாலர். ஓகேங்களா ஸோ அப்போ இந்த 3 பேர் இந்த மாதிரி வரா மாதிரி நம்மளுக்கு ஆர்டர் வந்திருக்கு. தென் அனில் இஸ் லிட்டில் ஷார்ட்டர் தென் கிஷோர். ஓகேங்களா ஸோ இப்போ அனில் வந்து பார்த்தீங்கன்னா கிஷோரோட ஷார்ட்டராக இருக்காங்க பட் டாலர் தென் சதீஷ். அப்போ இங்கே 2 பேருக்கு நடுவில் அனில் வராங்க அது நம்மளுக்கு தெரியுது. ஸோ இப்போ இந்த 4 பேர் இங்கே தான் போட்டாகணும். ஓகேங்களா அதாவது கே ஏ எஸ் ஆர். ஸோ அவங்க கேட்டுக்கிற கொஸ்டின் என்னன்னா ஹூ இஸ் த டாலர் தென் ராஜேஷ் பட் ஷார்ட்டர் தென் அனில். அப்போ கேட்டுக்கிட்டு அப்போ சதீஷ் தான் அவங்க ஆன்சர் வரும். ஓகேங்களா அப்போ செகண்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் 2வா? யா ஆப்ஷன் 2 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 21. இப்போ நான் தமிழ்லையும் ஒரு டைம் சால்வ் பண்ணிட்டேன். ஓகே சதீஷ் கிஷோர் மோகன் அனில் மற்றும் ராஜேஷ் ஆகிய 5 நபர்கள் உள்ளனர். 5 பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க ஃபைட்டர்ஸ். அதுக்கேற்ற மாதிரி போட்டுப்போம். தென் அவங்களோட உயரங்கள் பற்றி பேசுகிறாங்க. இப்போ ஹைட்டு லோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். மோகன் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் உயரமானவர். மோகன் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டானவர் அதை போட்டோம். தென் சதீஷ் வந்து பார்த்தீங்கன்னா கிஷோரை விட உயரமானவர். சதீஷ் வந்து பார்த்தீங்கன்னா கிஷோரை விட உயரமானவர். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ராஜேஷை விட உயரம். சதீஷ் வந்து கிஷோரை விட உயரம் குறைவு. கிஷோரை விட உயரம் குறைவு ஆனால் ராஜேஷை விட உயரம் அதிகம். சாரிப்பா யா இந்த மாதிரி வரணும் KSR. தென் அதுக்கப்புறம் பாருங்க ஃபைட்டர்ஸ் அனில் கிஷோரை விட சற்று உயரம் குறைவு. அனில் வந்து பார்த்தீங்கன்னா கிஷோரை விட சற்று உயரம் குறைவு ஆனால் சதீஷை விட உயரம் அதிகம். அப்போனா அனில் வந்து இங்கே 2 பேர் நடுவில் வராங்க. ஸோ இப்போ இந்த 4 பேரோட பொசிஷன் எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால KASR போட்டுடுறேன். ஸோ கொஸ்டின் என்னன்னா யார் ராஜேஷை விட உயரம் அதிகமாகவும் அண்டு அனிலை விட உயரம் கம்மியாகவும் இருக்குது பார்த்தீங்கன்னா யார் நம்மளுக்கு சதீஷ் தான். ஸோ சதீஷ் வந்து செகண்ட் ஆப்ஷனில் இருக்காரு. ஸோ ஆப்ஷன் 2 வில் பி ரைட் ஆன்சர். நம்ம 22nd கொஸ்டின் பார்த்துலாமா ஃபைட்டர்ஸ்? யா ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க ராதா இஸ் எங்கர் தென் சுனிதா. ராதா வந்து பார்த்தீங்கன்னா சுனிதாவை விட வந்து பார்த்தீங்கன்னா எங்கரா இருக்காங்க. சுனிதாவை விட எங்கரா இருக்காங்க பட் எல்டர் தென் ரீதா. ரீதா ஓகே ரீதா இஸ் ஓல்டர் தென் கீதா. கீதா விட ரீதா வந்து ஓல்டராக இருக்காங்க. ஓகே தென் ஷியாம் இஸ் ஓல்டர் தென் ரீதா பட் எங்கர் தென் ராதா. ஓகே அப்போ வந்து நடுவில் வந்து ஷியாம் வராங்க. SH போட்டுக்கலாமா? SH ஓகே
ஹூ இஸ் த யங்கஸ்ட்? கீதா தான் யங்கஸ்ட். ஓகேங்களா? வெரி வெரி சிம்பிள் கொஸ்டின் ஃபைட்டர்ஸ். இப்போ நான் தமிழ்லையும் சால்வ் பண்ணுறேன், நல்லா பாருங்க, உங்களுக்கே புரியும். ராதா வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ராதா ஆர் டிஹெச் போட்டுப்போம். ராதா வந்து பார்த்தீங்கன்னா சுனிதாவை விட சுனிதாவை விட இளையவள். ஓகேங்களா? அப்போ சுனிதாவை விட வந்து பார்த்தீங்கன்னா இளவலா இருக்காங்கன்னா, சுனிதா வந்து பெருசா இருக்காங்க. ஓகேங்களா? இது புரிஞ்சுதா உங்களுக்கு? தென் அதுக்கப்புறம் பாருங்க ஃபைட்டர்ஸ். ஆனால் ரீதாவை விட மூத்தவர். ஓகேங்களா? ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரீதாவை விட மூத்தவங்களா இருக்காங்க. யாரு? ராதா. ஓகே. தென் அதுக்கப்புறம் பாருங்க, ரீட்டா வந்து பார்த்தீங்கன்னா கீதாவை விட மூத்தவள். ரீதா வந்து பார்த்தீங்கன்னா கீதாவை விட மூத்தவள். கீதாவை விட பெரியவங்க. யாரு? ரீதா. அதையும் போட்டோம். தென் அதுக்கப்புறம் அவங்க ஷியாம் வந்து பார்த்தீங்கன்னா ரீதாவை விட மூத்தவள். ஷியாம் வந்து பார்த்தீங்கன்னா ரீதாவோட மூத்தவள், ஆனால் ராதாவை விட இளையவள். அப்பனா இவங்க ராதாக்கும் ரீதாக்கும் நடுவில் தான் நம்மளுக்கு ஷியாம்ன்றவங்க வராங்க. ஸோ கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இளையவள் யாருன்னு கேட்டிருக்காங்க? கீதா தான். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் 4 வில் பி ரைட் ஆன்சர். 23rd கொஸ்டின் பார்த்தலாமா ஃபீட்டர்ஸ்? ஓகே. ஸோ அனுஜ் ரேங்க் இஸ் என்ன சொல்லியிருக்காங்க? 13th சாரி 23யா? யா 23rd ஃப்ரம் த டாப் அண்ட் 73 இந்த கிளாஸ். ஓகேங்களா? ஸோ அதாவது 73 சில்ட்ரன்ஸ் இருக்காங்க, அதில் 23 ஃப்ரம் த டாப்னு சொல்லிட்டாங்க. வாட் இஸ் த ரேங்க் ஃப்ரம் த பாட்டம்? ஓகேங்களா? ஸோ 73 குழந்தைகள் கொண்ட வகுப்பில் அனுஜோட மேலிருந்து பார்த்தீங்கன்னா 23வது இடத்தில் உள்ளார். கீழிருந்து அவர் ரேங்க் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வெரி வெரி சிம்பிள் கொஸ்டின் ஃபைட்டர்ஸ். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 73 பீப்புள் இருக்காங்க. ஸோ டாப்ல இருந்து இது டாப், இது பாட்டம் போட்டால் கூட டாப்ல இருந்து ஒரு 23. ஸோ பாட்டம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இது ரெண்டுத்துக்கும் நம்ம டிஃபரன்ஸ் எடுக்க வேண்டியதான். டிஃபரன்ஸ் எடுத்தால் நம்மளுக்கு 50 வருது. தென் +1 போடுங்க, 51. ஸோ 51 எங்க இருக்குன்னு பாருங்க ஃபைட்டர்ஸ். நம்மளுக்கு 4th ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் 4ஆ? யா, ஆப்ஷன் 4 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 23. நம்ம இப்போ 24th கொஸ்டின் பார்த்துலாமா ஃபைட்டர்ஸ்? ஓகே. ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துருங்க. சூப்பர். ஏ இஸ் ஓல்டர் தென் பி. ஓகேங்களா? ஏ வந்து பார்த்தீங்கன்னா பியை விட பெருசாக இருக்காரு. சி இஸ் ஓல்டர் தென் பி. சி வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டர் தென் பி பட் எங்கர் தென் ஏ. அப்போ ரெண்டுத்துக்கு நடுவில் வரணும் ஃபைட்டர்ஸ். ஏ, சி, பி. ஓகேங்களா? இது வந்து சி. ஓகே. தென் டி இஸ் எங்கர் டு இ. டி இஸ் எங்கர் டு இ, இ அண்ட் பி. ஓகேங்களா? அப்போ டி வந்து பார்த்தீங்கன்னா இஏ விடையும் கம்மியாக தான் இருக்காரு. ஓகேங்களா? இஏ விட பிஏ விட 2 பேரை விட டி வந்து கம்மியாக இருக்காரு. தென் ஃபைண்ட் ஹூ இஸ் த யங்கஸ்ட். டி தான் யங்கஸ்ட். ஸோ டி எங்க இருக்கு பாருங்க? 3rd ஆப்ஷனா? யா, ஆப்ஷன் 3 வில் பி ரைட் ஆன்சர். ஸோ இப்போ நான் தமிழ்லையும் சால்வ் பண்ணிடுறேன். ஏ என்பவர் பிஐ விட மூத்தவர். ஏ என்பவர் பார்த்தீங்கன்னா பிஐ விட மூத்தவர். மூத்தவர் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சி என்பவர் பிஐ விட மூத்தவர், ஆனால் ஏஐ விட இளையவர். அப்போ 2 பேருக்கு நடுவில் தான் சி வராங்க. ஓகேங்களா? ஸோ சியோட பொசிஷன் நம்ம போட்டோம். ஏசிபி இந்த மாதிரி வந்திருக்கு. தென் அதுக்கப்புறம் பாருங்க ஃபைட்டர்ஸ், டி என்பவர் பார்த்தீங்கன்னா இபிஐ விட இளையவர், அதாவது இபி. ஓகேங்களா? 2 பேரை விட வந்து பார்த்தீங்கன்னா டி வந்து இளையவர். ஓகேங்களா? ஸோ இப்போ இவர்களில் யார் இளையவர் என்பதை கண்டறியோம்னா டி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யங்கஸ்ட் எல்லாரையும் விட. அதனால தான் ஆப்ஷன் 3 வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம 25th கொஸ்டின் போயிடலாமா? யா. ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க ஃபைட்டர்ஸ். இதுலேயும் அதே மாதிரி கொஸ்டின் தான். ஸோ ஏபிசிடி ஆர் இஆர் இன் 5 ரிவர்ஸ். ஓகேங்களா? ஸோ ஸ்மாலர் அண்டு லென்த் பிக்கெஸ்ட் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த சைடு வந்து பிக்கெஸ்ட், இந்த சைடு ஸ்மாலர் வச்சுப்போம். ஏ இஸ் ஸ்மாலர் தென் பி. அப்போ ஏ இஸ் ஸ்மாலர் தென் பி பட் பிக்கெஸ்ட் பிகர் தென் இ. ஓகே ஓகே. ஏ இஸ் ஸ்மாலர் தென் பி பட் பிகர் தென் இ. ஓகே. தென் சி இஸ் த பிக்கெஸ்ட் ரிவர். சி தான் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கெஸ்ட் ரிவர் அப்பா. அண்ட் டி ஸ்லைட்லி ஸ்மாலர் தென் பி. ஓகேங்களா? ஸோ டி இஸ் ஸ்லைட்லி ஸ்மாலர் தென் பி. அப்போனா இங்கே தான் வந்து டி வரணும். அதாவது சி, பி, அதுக்கப்புறம் டி, ஏ, இ. ஓகேங்களா? ஸோ விச் இஸ் த ஸ்மாலஸ்ட் ரிவர்னா இ தான் வரும். ஸோ இப்போ ஆப்ஷன் 3யா? யா, ஆப்ஷன் 3 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 25. ஸோ நான் தமிழ்லையும் ஒரு டைம் சால்வ் பண்ணிடுறேன், உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஏபிசிடிஇ ஆகிய 5 ஆறுகள் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ என்பது பிஐ விட சிறியது, பிஏ விட வந்து பார்த்தீங்கன்னா ஏ சிறியது அப்படின்னு சொல்லியாச்சு. தென் அதுக்கப்புறம் பாருங்க, ஆனால் இஏ விட பெரியது. ஓகேங்களா? ஸோ அப்போ இஏ விட ஏ பெரியதுன்னு சொல்லிட்டாங்க, ஆனால் பிஏ விட சின்னதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே. 3 பேரோட பொசிஷன் வந்து இப்போ நம்மளுக்கு கரெக்டாக தெரிஞ்சிருக்கு. தென் சி என்பது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நதி. சி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய நதின்னு சொல்லிட்டாங்க. தென் அதுக்கப்புறம் பாருங்க ஃபைட்டர்ஸ், என்ன கொடுத்துருக்காங்கன்னா டி என்பது பிஐ விட சற்று சிறியது. டி வந்து பார்த்தீங்கன்னா பிஐ விட சற்று தான் சிறியது. அப்போ டி இங்கே போட்டுக்கலாமா? ஓகே.
ஸோ நம்மளுக்கு எது மிக சிறிய நதின்னு கேட்டிருக்காங்க, ஈ தான். அப்போ ஆப்ஷன் 3 தான் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். நம்பர் 26th கொஸ்டின் பார்த்துடலாமா? யா. ஸோ இந்த கொஸ்டின் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. இனி ரோ ஒன்று போட்டுப்போம். ஓகே. அதில் என்னன்னா லெஃப்ட் ரைட்டு. ஸோ ஸ்ரீகாந்த் இஸ் 7th ஃப்ரம் த லெஃப்ட். ஸ்ரீகாந்த் வந்து பார்த்தீங்கன்னா 7th ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்டு அண்டு வெங்கட் இஸ் 12th ஃப்ரம் த ரைட் ஹேண்டு. வெங்கட் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட்லேருந்து 12th இருக்காரு. ஓகே. ஸோ இஃப் தே இன்டர்சேஞ்ச் their பொசிஷன்ஸ் அண்ட் ஸ்ரீகாந்த் பிகம் 22nd ஃப்ரம் த லெஃப்ட்லேருந்து 22க்கு வந்துடுறாரு. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹவு மெனி பாய்ஸ் ஆர் தேர் இன் த ரோ அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் ஃபைட்டர்ஸ், இப்போ வந்து இங்கே வெங்கட் வந்துட்டாரு, இங்கே ஸ்ரீகாந்த் வந்துட்டாங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் இப்போ இந்த பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து என்ன சொல்றது 22, ரைட்லேருந்து பார்த்தீங்கன்னா 12. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு இந்த சைடு ஒரு 21 பேர் இருந்திருப்பாங்க, இந்த சைடு ஒரு 11 பேர் இருந்திருப்பாங்க. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ண நம்மளுக்கு என்ன ஆகுது 33 + 1 பண்ணுங்க 34. ஸோ 34 எங்கே இருக்குன்னு பாருங்க. நம்மளுக்கு வந்து 4th ஆப்ஷன் இருக்கு. ஸோ ஆப்ஷன் 34 இல்லையா? வெயிட். இந்த சைடு ஒரு 11 பேர், இந்த சைடு ஒரு 21 பேர். 32. ஓகே. 32 + 1 33. சாரிப்பா 33 வருது. ஓகேங்களா? அப்போ 33 34 கிடையாது, 33 தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? இப்போ நான் தமிழ்லையும் சால்வ் பண்ணுறேன், உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஓகேங்களா? ஸோ என்ன சொல்றாங்கன்னா ஃபைட்டர்ஸ், ஒரு ஸ்ட்ரைட் லைன் இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் வந்து பார்த்தீங்கன்னா இடமிருந்து லெஃப்ட் ரைட்டு இடமிருந்து 7வது பொசிஷன், வெங்கட் வந்து பார்த்தீங்கன்னா 12வது பொசிஷன் ரைட்ல இருந்து. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, அவங்களோட பொசிஷன் வந்து இப்போ மாத்திக்கிறாங்க. மாற்றும் போது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்ரீகாந்த், இது வந்து வெங்கட். அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இங்க வந்து ஸ்ரீகாந்த் வந்துறாரு, இங்க வந்து வெங்கட் வந்துறாரு. அப்போ ஸ்ரீகாந்த் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்ல இருந்து நம்மளுக்கு 22வது பொசிஷன் வந்துடுறாரு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிளியரா தெரியும். லெஃப்ட்ல இருந்து 22, ரைட்ல இருந்து 12. ஸோ நம்மளுக்கு டோட்டல் வேணும்னா என்ன பண்ணணும்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு -1 போட்டுடலாம். ஸோ அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வருதுன்னு பாருங்க. 43 சாரி 33 யா 33 வருது. -1 பண்ணுங்க, நம்மளுக்கு 32. ஸோ 12 22 தானே, 34 தானே, சாரிப்பா 34 வருது. -1 பண்ணுங்க, நம்மளுக்கு 33 வந்துடும். ஸோ 33 எங்க இருக்குன்னு பாருங்க. நம்மளுக்கு தேர்ட் ஆப்ஷனா? யா ஆப்ஷன் 3 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 26. நம்ம 27th கொஸ்டின் போயிடலாமா ஃபீட்டர்ஸ்? யா. ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க. இந்த லைன் ஆஃப் 40 ஸ்டூடெண்ட்ஸு. காஷிஷா? யா. ஸோ காஷிஷ் இஸ் 21st ஃப்ரம் த ரைட் ஹேண்டு. ஸோ ஒரு லைன் இருக்கு, லெஃப்ட்டு ரைட்டு. ரைட் ஹேண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா யார் 21st, யார் காஷிஷ். அதேமாரி தீபக் இஸ் 23rd ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்டு. தீபக் 23rd. ஓகேங்களா? லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து, இவங்க ரைட் ஹேண்ட்லேருந்து. ஸோ ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தேர் பிட்வீன் தெம்? ஸோ ரெண்டு பேருக்கு நடுவில் எத்தனை பேருன்னு கேட்டிருக்காங்க. வெரி வெரி சிம்பிள் கொஷின். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் ஃபீட்டர்ஸ், இப்போ நம்மளுக்கு ரைட் ஹேண்ட்லேருந்து ரெண்டு பேருக்கு மொத்தம் 40 பேர்னு சொல்லியிருக்காங்களே. அப்போ நம்ம ரைட் ஹேண்ட்லேருந்து தீபக்கோட பொசிஷன் கண்டுபிடிச்சலாம். ஸோ அப்போ 40லேருந்து நம்மளுக்கு 23 போச்சுன்னா நம்மளுக்கு என்ன வரும் 17 வரும். ஸோ அதுக்கப்புறம் 1 ஆட் பண்ணப்போ 18வது பொசிஷன். ஸோ நம்மளுக்கு தெரியுது ரைட் ஹேண்ட்லேருந்து தீபக் வந்து 18வது பொசிஷனில் இருக்காங்க. ஸோ அப்போ இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? ஸோ டிஃப்ரென்ஸ் எடுத்துட்டு -1 பண்ணிடலாமா? யா. ஸோ டிஃப்ரென்ஸ் எடுத்தால் என்ன ஃபைட்டர்ஸ் வருது? இதில் ஒரு 2 3 பேர் தான் வராங்க. அப்போ 3 - 1 2. ஸோ அப்போ 2 எங்கே இருக்குன்னு பாருங்க. நம்மளுக்கு செகண்ட் ஆப்ஷனா? யா ஆப்ஷன் 2 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 27. ஓகேங்களா? சூப்பர். ஸோ தமிழ்லையும் சொல்லிடுறோம் ஃபைட்டர்ஸ். இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 40 பேர் கொண்ட ஒரு வரிசையில் காஷிஷ் வந்து பார்த்தீங்கன்னா வலது பக்கத்துல இருந்து, இது ரைட் ஹேண்டு, இது லெஃப்ட் ஹேண்டு, வலது பக்கத்துல இருந்து பார்த்தீங்கன்னா 21வது பொசிஷன்ல இருக்காரு. ஓகேங்களா? அதே மாதிரி தீபக் வந்து பார்த்தீங்கன்னா இடது பக்கத்துல இருந்து பார்த்தீங்கன்னா இடது பக்கத்துல இருந்து எத்தனாவது பொசிஷன் ஃபைட்டர்ஸ்? 23வது பொசிஷன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ என்னன்னா ரெண்டு பேருக்கு நடுவில் எத்தனை பேருன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம ஃபார்முலா படி போகலாம், பட் கான்செப்ட் படி பார்த்தா நம்மளுக்கு இன்னும் பெட்டரா இருக்கும். அப்படி பார்க்கும்போது ரெண்டு பேருக்கு நடுவில் பார்க்குறோம்ல, அப்போ நம்மளுக்கு இங்கே ரைட் ஹேண்ட்லேருந்து தீபக்கோட பொசிஷன் கண்டுபிடிச்சா ஈஸியாக இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன வராருன்னா 40லேருந்து 23 வந்து மைனஸ் பண்ணுங்க, நம்மளுக்கு வந்து 17 வரும். ஸோ +1 பண்ணிங்க, 8 இந்த பொசிஷனில் இருக்காரு. ஸோ அப்போ 18க்கும் 27க்கும் டிஃபரன்ஸ் எடுங்க, நம்மளுக்கு வந்து 3 வரும். ஸோ -1 பண்ணுங்க, நம்மளுக்கு 2 வரும். அப்போ செகண்ட் பொசிஷனில் தான், சாரி 2 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு நடுவில் இருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? யா 28th கொஸ்டின்.
ஸோ இதில் என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணுறாங்க, இதில் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, in a row of 16 boys, ஓகேங்களா. when Prakash is shifted to position towards the left side, then he becomes the seventh from the left end. What was the earlier position from the right end of the row, ஓகேங்களா. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, 16 சிறுவர்கள் கொண்ட வரிசையில் பிரகாஷ் இடமிருந்து இரண்டு இடங்கள் நகர்த்தப்பட்ட போது அவர் இடது முனையிலிருந்து ஏழாவது வராரு, ஓகேங்களா. இடத்தை பிரிக்கிறாரு. தென் வரிசையின் வலது முனையிலிருந்து அவரது முந்தைய நிலை என்ன. ஸோ ஃபர்ஸ்ட் இருந்த பொசிஷன் வந்து ரைட் ஹேண்ட்லேருந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஈஸி தான், ஒரு லைன் இருக்குது, ஓகேங்களா. அதில் வந்து 16 பேர் இருக்காங்க, ஓகேங்களா. இது வந்து ஃபிக்ஸ்டு. when Prakash shifted to position towards the left end, then he becomes 7th. ஸோ பிரகாஷ் வந்து பார்த்தீங்கன்னா 2 பொசிஷன் வந்து லெஃப்ட்டுக்கு போகும்போது 7 வந்துடுறாரு. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து 9th இருந்திருப்பாரு ஃபைட்டர்ஸ். 9th பொசிஷன் இருந்தால் தான் 2 பொசிஷன் வந்து லெஃப்ட்டு போகிறாரு, ஓகேங்களா. லெஃப்ட் போனால் 7th வருவார், ஓகேங்களா, பிரகாஷ். அப்போ இனிஷியல் பொசிஷன் வந்து 9 தான், ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு தெரியும் இந்த லைனில் மொத்தம் 16 பேர் இருக்காங்கன்ட்டு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 9th பொசிஷன் இருக்காருன்னா அப்போ ரைட்லேருந்து டேரெக்டாக பாருங்கள் என்ன பண்ணலாம், டிஃபரன்ஸ் எடுத்துகிட்டு +1 பண்ணால் ஈஸியாக நம்மளுக்கு கிடைச்சிரும். ஸோ டிஃபரன்ஸ் எடுங்க ஃபைட்டர்ஸ். டிஃபரன்ஸ் எடுத்தால் என்ன வருதுன்னு பாருங்கள், 7 வருதா, +1 பண்ணால் 8, ஓகேங்களா. அப்போ 8 எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ், நம்மளுக்கு செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 28, ஓகேங்களா. ஸோ ரொம்ப ஈஸியான கொஷின் ஃபைட்டர்ஸ், இதில் கஷ்டப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் இப்போ தமிழ்லையும் ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 16 பேர் கொண்ட வரிசையில் 16 பேர் இருக்கிற மாதிரி சொல்லியாச்சு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இடது முனையிலிருந்து 2 பொசிஷன் மாறினா தான் வந்து பார்த்தீங்கன்னா 7th பொசிஷன் வராரு. அப்போ ஏற்கனவே 9th பொசிஷனில் தான் இருந்திருக்கணும். 9th இருந்தால் தான் 2 பொசிஷன் லெஃப்ட் போனால் நம்மளுக்கு 7 வரும், ஓகேங்களா. இப்போ ரைட் ஹேண்ட்லேருந்து 7th பொசிஷன் வந்து எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. லெஃப்ட்லேருந்து 7ன்னு தெரியும், ரைட்லேருந்து என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு தெரியும் 60லேருந்து டிஃபரன்ஸ் எடுத்து +1 பண்ண ஆன்சர் வந்துருன்ட்டு. ஸோ அப்படி நான் டிஃபரன்ஸ் எடுக்கும்போது எனக்கு என்ன வந்திருக்குன்னா, 60லேருந்து நம்மளுக்கு 9 தான் போனல, 9th பொசிஷன் தானே இதுவாக இருக்குது. ஸோ 60லேருந்து 9 போச்சுன்னா நமக்கு என்ன வரும், 7 வருது. ஸோ +1 பண்ணுறேன் 8, ஓகேங்களா. ஸோ அப்போ ஆப்ஷன் 2 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 28. 29th கொஸ்டின் போயிடலாம் ஃபைட்டர்ஸ். ஸோ இந்த கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. இன் எ ஸ்கூல் த ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள் இஸ் 5:9, ஓகேங்களா. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பாய்ஸ் வந்து 16 சொல்லிட்டாங்க. ஸோ ஃபைட்டர்ஸ் அப்போ 60 பாய்ஸ் இருந்திருக்காங்க, ஓகேங்களா. இஃப் தெர் ஆர் அப்போ கேர்ளோட நம்மளுக்கு நம்பரும் தெரியணும், ஓகேங்களா. 60 பாய்ஸ்னா 60/5 போட்டால் நம்மளுக்கு 12ன்னு தெரிஞ்சிடும், ஓகேங்களா. அப்போ 12 × 9 போட்டால் நம்மளுக்கு என்ன வரும், 108 கேர்ள்ஸ் இருந்திருக்காங்க ஓவராலாக, ஓகேங்களா. இது நீங்கள் ஹோல்ட் பண்ணி வைங்க, 108 கேர்ள் வந்திருக்காங்க. இஃப் தெர் ஆர் 40 ஸ்டூடெண்ட்ஸ் அகைட் ஆஃப் கார்த்திக், அதாவது கார்த்திக் மேலே 40 பேர் இருக்காங்க, ஓகேங்களா, அந்த லைனில். அதுக்கப்புறம் பாருங்க, அமாங் தேம் 28 as பாய்ஸ், ஓகேங்களா. அப்போ மிச்சம் 12 கேர்ள்ஸ் இருப்பாங்க அதில். அதாவது கார்த்திக் மேலே ஒரு 40 பேர் இருப்பாங்க, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 28 பாய்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கார்த்திக் மேலே 40 பேரில் மிச்சம் 12 பேர் இருக்காங்களே, அந்த 12 வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸாக தான் இருக்க முடியும், ஓகேங்களா. இப்போ கொஸ்டின் என்னன்னா, ஹவு மெனி கேர்ள்ஸ் ஆர் பிஹைண்ட் ஹிம். ஸோ கார்த்திக் கீழே எத்தனை கேர்ள் இருப்பாங்கன்னு தெரியும் கேட்குறாங்க. ஓவரால் நம்மளுக்கு 108 கேர்ள்னு தெரியும். அதில் கார்த்திக் மேலே 12 கேர்ள் இருக்காங்கன்னு தெரியும். ஸோ 12 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 96 வரும். அப்போ 96 கேர்ள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக்கு கீழே இருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிற ஃபைட்டர்ஸ், ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இப்போ நான் தமிழ்லையும் ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீங்களே நல்லா பாருங்க. 5:9 என்ற விகிதத்தில் மொத்த ஆண் குழந்தைகள் எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா 60ன்னு சொல்லிட்டாங்க. அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5:9 வந்து பார்த்தீங்கன்னா ஆண் அண்டு பெண்ணு, ஓகேங்களா. ஸோ பெண்ணு வந்து 5:9, ஆண் பெண் 5:9 கொடுத்துருக்காங்க. அதில் ஆணோட எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா 60ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ நமக்கு 5 டிவைட் பண்ணால் 1% வந்து 12ன்னு தெரிஞ்சிடும், ஓகேங்களா. அப்போ இது 9 மல்டிப்ளை பண்ணால் 108 வந்தது மொத்த கேர்ளோட எண்ணிக்கை, பெண்ணோட எண்ணிக்கை. இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்கான்னு பாருங்க. கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா 40 பேரை விட முன்னால் உள்ளார். சாரி, கார்த்திகை விட 40 பேர் முன்னால் இருக்காங்க, ஓகேங்களா. கார்த்திகை விட 40 பேர் மேலே இருக்காங்க, அது நம்மளுக்கு தெரியும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 28 பேர் வந்து ஆண்கள், ஓகேங்களா. அப்போ 28 போச்சுன்னா மிச்சம் 12 பேர் தான் பெண்களாக இருக்க முடியும். ஸோ நம்மளுக்கு கொஸ்டின் என்னன்னா, பிறகு எத்தனை பெண்கள் அவருக்கு பின்னால் இருக்கிறாங்க. ஸோ கார்த்திக்கு பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்குறாங்க. அப்போ இந்த 12 பெண்கள் 108 போச்சுன்னா மிச்சம் நம்மளுக்கு 96 பெண்கள் இருப்பாங்க. அதுதான் நான் சொன்னேன் 4th ஆப்ஷன், ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிற ஃபைட்டர்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா. சூப்பர். இந்த கிளாஸ் ஆஃப் 60 ஸ்டூடெண்ட்ஸ், ஓகேங்களா, 60 பேர் இருக்காங்க. வேர் த பாய்ஸ் ஆர் ட்வைஸ் தட் ஆஃப் கேர்ள்ஸ். ஓகே, பாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2x இருக்காங்க, கேர்ள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக இருக்காங்க, ஓகே. ஸோ ரீனா ரேங்க்டு 70th ஃப்ரம் த டாப். ஸோ டாப்லேருந்து பார்த்தீங்கன்னா ரீனா வந்து பார்த்தீங்கன்னா 17th, ஓகேங்களா. ஓகே, தென் இஃப் தெர் ஆர் 9 பாய்ஸ் அஹெட் ஆஃப் ரீனா, 9 பாய்ஸ் வந்து அஹெட் ஆஃப் ரீனான்னு சொல்கிறாங்க. how many girls are after
ரேங்க் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் ஃபைடர்ஸ் ஓவராலாக 60 பேருன்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து இது கூட்டினா நம்மளுக்கு 3x வருதா? ஸோ நம்ம அதை பிரிக்கணும். அப்போ 3xஆல நம்ம டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்னு பாருங்க. எக்ஸ் வந்து 20 கிடைச்சிரும். அப்போ வந்து பாய்ஸ் வந்து 40 பேர் இருக்காங்க, கேர்ள்ஸ் வந்து 20 பேர் இருக்காங்க. நம்மளுக்கு கெஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? இது வந்து ரொம்ப ஈஸி தான். இதில் கஷ்டப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீனா வந்து பார்த்தீங்கன்னா 17th பொசிஷனில் இருக்காங்க. ஓகேங்களா? டாப்ல இருந்து 17th. அப்போனா அவங்களுக்கு மேல வந்து 16 பேர் இருக்கணும். அது நம்மளுக்கு கிளியரா இருக்கா? அதுல வந்து பார்த்தீங்கன்னா 9 பாய்ஸ் இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிச்சம் 7 கேர்ள்ஸ் இருந்திருப்பாங்க அதுல. ஹவ் many கேர்ள்ஸ் ஆர் ஆஃப்டர் ரேங்க்டு ஹர்ன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ 7 பேரு அவங்களோட சேர்த்து 8 பேர் போயிடுது. ஓகேங்களா? அப்போ 8 வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த 20லேருந்து மைனஸ் பண்ணா நமக்கு 12 கிடைக்கும். ஸோ அப்போ 12 எங்க இருக்குன்னு பாருங்க. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல தான் இருக்கு. ஸோ ஆப்ஷன் 1 வில் பி ரைட் ஆன்சர். ஓகேங்களா? நான் சொல்றது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும் பாருங்க. சி ஒரு லைன் இருக்கு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா 60 பேர் இருக்காங்க. ஓகேங்களா? அந்த 60 பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் 60 பேர் இருக்காங்க. ஆண் குழந்தைகள், பெண் குழந்தைகள் விட 2 மடங்குன்னு சொல்லிட்டாங்க. 60 பேர்ல பார்த்தீங்கன்னா, ஆண் குழந்தை பார்த்தா பெண்ணை விட 2 மடங்கு. அப்போ வந்து பெண் 20ஆ இருந்துச்சுன்னா, ஆண் வந்து 40ஆ இருக்கும். இது உங்களுக்கு புரியுதா? அப்போ கூட்டினா நமக்கு 60 வந்துருது. தென் இதில் ரீனா வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல இருந்து 17வது இடம். ஸோ இப்போ டாப்ல இருந்து 17வது இடத்துல ரீனா இருக்காங்க. ஓகேங்களா? அப்பனா அவங்களுக்கு மேல 16 பேர் இருப்பாங்க. அது நமக்கு தெரிஞ்சது தான். இதில் ரீனா முதலிடத்துல 16வது இடத்தை பிடித்துள்ளார். ரீனாவை விட 9 மைனஸ் பண்ணா மிச்சம் 7 இருக்கும். அப்போ 7 கேர்ள்ஸ் வந்து மைனஸ் பண்ணோம். ஆனா ரீனாவும் அதுல சேர்த்துக்கணும். பிகாஸ் ரீனாவோட பொசிஷன் இருக்குல்ல. அப்ப ரீனா கீழ வந்து எத்தன பெண்கள் இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்கல்ல. அப்ப ரீனாவையும் நம்ம சேர்த்துக்கணும். பிகாஸ் ரீனாவும் ஒரு பெண்ணு தான். ஸோ அப்ப 7 + 1 8. 8 வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 20ல வந்து மைனஸ் பண்ணா நமக்கு 12 வரும். அப்ப 12 கேர்ள்ஸ் வந்து ரீனாக்கு பின்னாடி இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் ஃபைட்டர்ஸ். நம்ம 30 கொஸ்டினுமே சால்வ் பண்ணிட்டோம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் எல்லாமே. ஸோ நீங்க ரெகுலரா கொஸ்டின்ஸ வந்து நீங்க சால்வ் பண்ணா, உங்களுக்கு ஆன்சர் வந்து ஈஸியா கிடைச்சிரும். ஓகேங்களா? அதுதான் நான் சொல்ல வேண்டியது. ஸோ இந்த ஆர்டர் அண்ட் ரேங்கிங்ல இதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு எந்த டவுட்டும் வராதுன்னு நெனைக்கிறேன். ஸோ அப்படி உங்களுக்கு டவுட் இருக்கு, 3 பார்ட் வேணும்னு நெனச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் 3 பார்ட் எடுத்து போடுறேன். ஸோ உங்களுடைய ஸ்பீட் இன்கிரீஸ் பண்றதுக்கும், கான்செப்ட்ட வந்து கிளியர் பண்றதுக்கும் இன்னும் பெனிஃபிட்டா இருக்கும். ஸோ என்னுடைய எய்ம் என்னன்னா, நீங்க ரீசனிங்ல 1 மார்க் கூட மிஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இப்போ 25 அவுட் ஆஃப் 25 இல்ல 50 அவுட் ஆஃப் 50 இல்ல 35 அவுட் ஆஃப் 35 இல்ல 30 அவுட் ஆஃப் 30 ஃபுல்லா எடுக்கணும். அதுதான் என்னுடைய எய்ம். அது எந்த எக்ஸாம்னா இருக்கட்டும். ஓகேங்களா? அது 10த் லெவலா இருக்கட்டும், 12த் லெவலா இருக்கட்டும், சிஜிஎல்லா இருக்கட்டும், இல்ல காலேஜ் லெவலா இருக்கட்டும், இல்ல 12த் லெவல் எந்த எந்த எக்ஸாம் எந்த பேஸ்லனாலும் இருக்கட்டும். அது பிரச்சனை இல்ல. பட் ஃபுல் மார்க் எடுக்கணும். அதுவும் குறிப்பிட்ட டைம்ல. ஓகேங்களா? ஒரு கொஸ்டின்னா அது 40 செகண்ட் இல்லனா 35 செகண்ட். அதுக்குள்ள ஆன்சர் பண்ற மாரி உங்கள நான் தயார்படுத்தணும். அதுக்கேத்த மாரி தான் நம்ம பிளான் பண்ணி போயிட்டுருக்கோம். ஓகேங்களா? ஸோ ரெகுலரா பிராக்டிஸ் செட் வந்துட்டே இருக்கும். கான்செப்ட் வீடியோ நான் அப்லோட் பண்றேன். ஸோ தொடர்ந்து கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணுங்க ஃபைட்டர்ஸ். வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபைட்டர்ஸ். அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருனா மத்த கவர்மெண்ட் எக்ஸாம் பிரிப்பேர் பண்றாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ சோ மச்.